ஆண்டு நம்ம கூட பேச போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்ற ஒரு வார்த்தை தான் என்னன்னா, எதிர்பார்ப்போடு வருகிறவர்களை கர்த்தர் நிச்சயம் ஏமாற்ற மாட்டார். ஆமென். ஒரு கூட்டத்துக்கு வரும் பொழுதே நீங்க எந்த அளவுக்கு தாகத்தோடு வரீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள கிரியை செய்வார். நீங்க எந்த அளவுக்கு இடம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை டேக் ஓவர் கண்ட்ரோல் பண்ணிப்பார். அல்லேலூயா, ஆமென். நீங்க எந்த அளவுக்கு தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறீங்களோ அவ்வளவு உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிரப்புவார். தாகம் உள்ளவன் மேல் கர்த்தர் தண்ணீரை ஊற்றுகிறவர். ஆமென். வறண்ட நிலத்தின் மேல் என்ன பண்ணுவாரு? ஆறுகளை. ஆமென். எவ்வளவு வறட்சியா உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் அந்த வறட்சியை மாற்றுகிறது கர்த்தரால முடியும். ஆனா ஒரு வறட்சி செழிப்பாய் மாறணும்னா அந்த நிலம் அதை வாஞ்சிக்கும். அல்லேலூயா. நீங்க வாஞ்சித்தீங்கன்னா உங்களுடைய வறட்சியை கர்த்தர் செழிப்பாக்குவார். நம்ம ஆண்டவர் எப்படின்னா பூட்டின கதவை உடைச்சிட்டு உள்ள வர்ற தேவன் இல்லை, திறந்தால் வருகிறேன். அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய பாலிசி. கட்டாயப்படுத்த மாட்டார். சொல்லுவார், இதை வைத்திருக்கிறேன், உனக்கு முன்பாக நன்மையும் தீமையும் நான் வைத்திருக்கிறேன். ஆமென். நம்ம எதை எடுக்கிறோமோ அதனுடைய பலனை அதனுடைய பிரதிபலனை நம்ம பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு திறந்து உங்கள் இருதயத்தை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வார்த்தையும் நம்ம வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை நிரப்பி அனுப்புவாராக. முழு நிச்சயமாக நான் நம்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நம்ம எடுத்து வாசிக்கலாம். நீ சத்தமிட்டு கெம்பீரி. ஹல்லேலூயா. சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கெம்பீரி. ஏன் கெம்பீரிக்கணும்? இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஆமென். சொல்லுங்களேன், கர்த்தர் என் நடுவில் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. சீயோனில் வாசமாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல? அங்கங்க இருக்கிறவங்க இல்ல, சீயோன்ல. சீயோன்ல யார் வாசமா இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். இவர் ஏன் பெரியவராய் இருக்கிறார் அப்படின்னா, பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட மேலானவைகளை பெரியவைகளை இந்த பெரியவரால் செய்ய முடியும். ஆமென். நம்புறீங்களா? இந்த வசனம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சீயோனில் வாசமாய். சீயோனுக்கு நம்ம எல்லாருக்குமே நிறைய அர்த்தங்கள் தெரியும். சீயோனுக்கு ஒரு ஜியோகிராபிக்கலான அர்த்தம் எங்கன்னா, நம்ம தாவீது முதல்ல என்ன பண்ணாரு? சீயோன் கோட்டையை பிடித்தார். எதிரிகள் வந்து கேலி செய்தார்கள். என்னது? உன்னால் என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, ஆனால் வசனம் சொல்லுகிறது தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தார். அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒருத்தருடைய வார்த்தை அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளை கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம திருப்பி அவர்களுக்கு வார்த்தையால பதிலளிக்க கூடாது, கிரியையால தான் பதிலளிக்கணும். ஆமென். எங்க பிரச்சனை என்ன தெரியுமா? வார்த்தையால நம்மளை பரியாசம் பண்ணுகிறவர்களுக்கு வார்த்தையால பதில் அளிக்கிறதுனால நாமும் அவர்களும் சமமாகி விடுகிறோம். எஸ் ஆர் நோ? ஆனா தாவீதுடைய ஸ்ட்ராட்டஜி அது கிடையாது. நீ தாவீத வார்த்தையால கேலி பண்ணையா, உன்னாலெல்லாம் வந்து பிடிக்க முடியாது. எங்க ஊர்ல இருக்கிற குருடர் சப்பானியை கூட உன்னை துரத்துவாங்க. எங்க எல்லையில் இருக்கிற குருடர் சப்பானியை கூட உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு தாவீதை பார்த்து என்ன பண்ணாங்க? கேலி செய்தாங்க. ஆனா தாவீது அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு மறுமொழி சொல்லாம அந்த வார்த்தைகளை அப்படியே கேட்டு தன்னுடைய கிரியையில மறுமொழியை சொன்னார். ஆமென். தாவீது கோட்டையை பிடிச்சான். பேசுறவங்க என்ன வேணாலும் பிடிக்கட்டும், நம்ம பிடிக்க வேண்டிய சீயோனை பிடிச்சாகணும். அல்லேலூயா. ஆமா. இயேசுக்கு பின்பாக வந்ததுக்கு உங்களை பரியாசம் பண்றாங்களா, அதெல்லாம் காதல பண்ணிக்காதீங்க, காதல கேட்காதீங்க, அதை ஒன்றும் மனசு கொண்டு போகாதீங்க. என்னுடைய நோக்கம் நான் சீயோனை பிடிக்கணும், நான் சீயோன் வாசியா மாறணும். அல்லேலூயா. அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். நம்மளை பரிகரிக்கிறவர்களுக்கு வார்த்தையினால் அல்ல, உங்களுடைய கிரியையினாலே. ஆமென். ஆமா. அந்த ஆக்ஷன். அதுக்கப்புறம் அவங்க யாராவது பேசியிருக்க முடியுமா? ஆமா. இன்னைக்கு பெண்களுக்கு இருக்க ஒரு பிரச்சனை, நான் அந்த அக்கா பேசினா நான் திருப்பி பேசணும், அந்த அக்கா என்னை பற்றி 4 வார்த்தை சொன்னால் எனக்கு அந்த அக்காவை பற்றி ஒரு ரகசியம் தெரியும், நான் அதை திருப்பி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, ஒருவேளை உங்களை பற்றி அவர்கள் ஏதோ ஒரு ரகசியத்தை வெளியே சொன்னால் கூட, அவங்களுடைய ரகசியம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை வெளியே சொல்லாமல் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஹானர் பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனையோ முறை சவுல் அவரை கொன்று போட, தாவீதை கொன்று போட எத்தனித்த பொழுதும் வாய்ப்பு கிடைச்சது. தண்ணியால அந்த குகைக்குள்ளே சவுல் வரார். ஆமாம் தானே? தண்ணியால வரார். தான் மட்டும் இல்லை, தான் ஒரு ஆளே சவுலை தூக்குறதுக்கு தாவீது கிட்ட பலன் இருந்தது. தன்னோடு இருக்கிற எல்லாருமே அந்த குகைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இதுதான் கர்த்தர் உனக்கு கொடுக்குற வாய்ப்பு, இது கர்த்தரே உனக்கு உண்டு பண்ணியிருக்கிறாரு, நீ என்ன செய் அப்படின்னு சொல்லி அவரை ஏற்றி கூட இருக்கவங்க விடுவாங்க. ஆமாம் தானே? ஆமாம். அந்த பேச்செல்லாம் கேட்கவே கூடாது. கர்த்தர் சொல்லுகிறதா நம்ம என்ன பண்ணோம்?
கேட்கணும். விமென்ஸ் வெரி ஃப்ரெஜைல். நம்ம பெண்கள் வந்து எப்படின்னா பலவீனமானவர்கள் என்பதை நான் ஒற்றுக்கொள்கிறேன். ஆமாம், ஆண்களை விட நம்ம எமோஷ்னலி ரொம்ப வீக்கு, ஃபிசிக்கலி நம்ம ரொம்ப வீக். நம்முடைய வண்டியில் வந்து ஃபஸ்ட்டு டிரைவர் சீட்டில் யார் உட்காந்துருப்பாங்கன்னா எமோஷன் தான் உட்காந்துருப்பாங்க. ஆமாம், ஆனால் ஆண்களுடைய டிரைவர் சீட்டில் யார் உட்காந்துருப்பாங்கன்னா அவங்க மூளை உட்காந்துருக்கும், பிரெயின். எந்த ஒரு விஷயத்தையும் ஆண்கள் வந்து இது எப்படி அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஆனால் பெண்கள் வந்து முதல்ல எடுத்தோன்னு நம்ம என்ன தான் எமோஷன் ஆகிடும். கோபமானாலும் கோபம், அழுகையானாலும் அழுகை, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெரிய காரியத்தை நீங்கள் நம்ம பார்த்தோன்னா எப்படி ஆகிடும், ஓ அப்படின்னு எக்ஸைட் ஆவீங்க. அவங்கள பாருங்கள், அது அப்படியா தண்ணி நீர்வீழ்ச்சியில் கொட்டணுன்னு நீங்கள் ஓ நீர்வீழ்ச்சி அப்படின்னு பார்ப்பீங்க. ஆண்கள் தண்ணி கொட்டுதா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படின்னா எமோஷனுக்கு பெண்கள் எமோஷன் அது அப்படி தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. அவருடைய படைப்பு அப்படி தான் என்ன பண்ணி இருக்குது. நமக்கு எல்லாமே எமோஷன் தான். ஆனால் இந்த ஒரு நார்மலான சாதாரண பெண்கள் ஆவிக்குரிய பெண்களாக மாறுறதுல என்ன தெரியுமா, அந்த ஒரு மாற்றத்தினுடைய நிலை என்ன தெரியுமா, எமோஷன்றதை டிரைவர் சீட்லேருந்து தள்ளி இறக்கிட்டு, எமோஷனே வேணான்னு சொல்லலை, அவர் கடைசி சீட்டில் உட்கார வச்சுக்கலாம். தேவை கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும், கண்ணீர் உள்ள ஜெபத்துக்கு வல்லமை உண்டு, அதனால அவர் தேவையில்லை, பஸ்ஸை விட்டு அவர் இறக்கிறீங்கன்னு சொல்லலை, வச்சுக்கோங்க. ஆமாம் தானே? ஆமாம், அப்போ அந்த கண்ணீர்லாம் தேவை. உங்கள் கண்ணீர்லாம் ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமும் கண்ணீரோடு நீங்கள் விதைக்கிற விதைகளும் பலன் உள்ளது. ஆனால் அந்த எமோஷனை, அந்த கண்ணீரை கொண்டு வந்து டிரைவர் சீட்டில் உட்கார வைக்கக்கூடாது. ஆவிக்குரிய ஸ்திரீ எப்படி தெரியுமா, டிரைவர் சீட்டில் பரிசுத்த ஆவியானவர் உட்கார வச்சு. அல்லேலூயா, ஆமென். அதுதான் தேவனுக்கு இடம் கொடுக்கிறது. நிறைய பேர் தேவனுக்கு உதடு மட்டும்தான் வாடகைக்கு விடுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையோடு நிறுத்தப்படுகிறார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உதட மட்டும் இல்லை, என் முழு சரீரத்தை, என் அவயவங்களை, என் சிந்தைகளை ஆட்கொள்ளுங்க. ஜெபிக்கணும், கையை உயர்த்தி தலை மேலே வச்சு என்னை ஆட்கொள்ளுங்கப்பா, என்னை ஆட்கொள்ளுங்கப்பா அப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் உங்கள் உதடுகளை மாத்திரம் அல்ல, உங்கள் உள்ளங்களை, உங்கள் கண்களை, உங்கள் பார்வையை, உங்கள் பேச்சை, உங்கள் சிந்தையை, உங்கள் நடக்கையை, உங்கள் உடைகளை, உங்கள் தலை சீவுதலை கூட தேவ ஆவியானவர் சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயத்திலும் கர்த்தர் ஒழுங்கை நமக்கு கற்றுக் கொடுப்பார். தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா. நம்ம வாலிப பிள்ளைகள்கிட்ட சொல்லி சொல்லி பார்ப்போம், என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த காலத்தில், ஒரே கம்ப்ளைண்ட் தான், கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆமேன். ஒன்று ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் பிள்ளைய ஆட்கொள்ளுங்கப்பா, என் பிள்ளைய ஆட்கொள்ளுங்க. பிள்ளைங்க தூங்கும் போது பிள்ளை தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைய நிரப்புங்க, என் பிள்ளைய ஆட்கொள்ளுங்க. நீங்க ஜெபிச்சு பாருங்க, அந்த பிள்ளை தானா மாறி இவ்வுலகத்தின் வேஷத்தை களைந்து தேவனுள்ள பிள்ளையா நிற்கிறத நீங்க பார்ப்பீங்க. சொல்லாமலே உங்க பிள்ளைக்கு சில காரியத்தின் மேல வெறுப்பு வரும். நீங்க சொல்லி சொல்லி உங்க பிள்ளை விடாதது அதுவே தூக்கி எரியும். தேவ ஆவியானவர் இந்த பிள்ளைகளை ஆட்கொண்டா. எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்லுகிறீங்க? அல்லேலூயா. இந்த சியோனை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லும் பொழுது ஆவிக்குரிய அர்த்தம் சியோனுக்கு என்ன அப்படின்னா, தேவன் வாசம் பண்ணுகிற இடம் சியோன். ஆமென். தேவன், the presence of God. Zion spiritual meaning வந்து என்னன்னா presence of God. இந்த கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாசம் பண்ணுகிறவளே இருக்காங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தில் யார் வாசம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு அவர் பெரியவர். அல்லேலூயா. காலையில எழும்பின உடனே முதல்ல கர்த்தருடைய பிரசன்னத்தில் நுழைகிற ஸ்திரீக்கு அவர் பெரியவர். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, முதல் ஆராதனைக்கு பைபிளை தூக்கி வந்து தேவ பிரசன்னத்தில் நிரம்புகிற ஸ்திரீக்கு அவர் பெரியவர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் நடக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ள நீங்க உங்களை விட்டு கொடுக்கணும். ஆமென். சியோனில் வாசம் பண்ணுகிறவள் தான் கம்பீரிக்க முடியும். ஆமென். அந்தந்த வீடு, இந்தந்த இடம், அங்கங்கே போய் அந்த மாதிரி இல்லாமல் நேரம் கிடைத்தாலே ஒரு ஸ்திரீ கர்த்தருடைய பாதத்தில் வந்து தேவ பிரசன்னத்திற்கு தன்னை விட்டு கொடுப்பாள் என்று சொன்னால் அவளுக்கு கர்த்தர் நிச்சயமாய் பெரியவராயிருப்பார். அல்லேலூயா. இதை வெறும் வார்த்தையாய் அல்ல, இதை வாழ்க்கையாய் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். ஆமாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓடி ஓடி கர்த்தருடைய பிரசன்னத்தில் நான் மறைத்து கொள்வது என்னுடைய வழக்கம். வாலிப பருவத்தில் தேவன் அந்த கிருபையை கொடுத்தார், அந்த எண்ணத்தை கொடுத்தார், அந்த விருப்பத்தை எனக்கு கொடுத்தார். அதுக்கு நான் கர்த்தருக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமென். ஒரு லீவ் விட்டாங்கன்னா நான் மட்டும் கிடையாது, என்னோடு இருந்த நிறைய பெண்கள் அப்படிதான். நான் மட்டும் விசேஷமாக எதாவது செஞ்சேன்னா இல்லை, நான் எப்பொழுதுமே அதை சொல்ல விரும்பலை. என் கூட இருந்த என்னுடைய ஃபெல்லோஷிப், எங்களுக்கு ஒரு பெண்கள் ஐக்கியம், நாங்கள் எல்லாருமே அப்படி தான் இருந்தோம். கர்த்தருடைய கிருபை இன்றைக்கு முழு நேரமாக நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். பட் என் ஃபெல்லோஷிப்பில் இருந்து எல்லாருமே ஊழியம் செய்கிறாங்க. எங்களுக்கு ஒரு நாள் லீவு கிடைச்சிச்சுன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, லீவ் கிடைச்சா ரெஸ்ட் எடுக்கணும். எங்களுக்கு என்னைக்கு லீவ் கிடைக்குதோ அன்னைக்கு 6 மணி நேரம் உபவாசத்தை நாங்கள் போடுவோம். தண்ணி குடிக்காமல் 6 மணி நேரம் உபவாசத்தை ஜபிப்போம். அப்படி எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னுடைய கூட வேலை செய்கிற என்னுடைய மேம் சொல்லுவாங்க, ஒரு லீவு கிடைச்சா ஒரு ஜபத்தை போட்டுருவேன்.
வெளியில் சென்னையில் இருக்கிறியே, போய் எங்கேயாவது சுற்றி பார்க்குற, இந்த ஒரு பர்டிகுலர் இடத்தெல்லாம், இந்த இடத்துக்கு நீ போயிருக்கியா அப்படின்னு கேட்பான். இல்லை மேம், சென்னையில் இத்தனை வருஷம் இங்கே போகலையா? இல்லை, ஒரு கட்டத்தில் என்ன பண்ணல, நாட்டமும் விருப்பமும் வரல. ஒரு நேரம் கிடைச்சா என் சகோதரிகளோடு சேர்ந்து ஜபிக்கிறதுல எனக்கு அவ்வளோ நாட்டம் வந்தது. என் சகோதரிகளுக்கும் அந்த நாட்டம் வந்தது. விரும்பி விரும்பி தேவ சமூகத்தில் போய் எங்களை மறைத்து கொண்டதுனால நான் சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கும் எங்களுக்கும் பெரியவராக இருந்தார். அல்லேலூயா. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்த பெரியவராய் அவர் இருந்தார். ஆமென். உங்களுக்கு நான் சொல்றேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்க தேவ சமூகத்தில் உங்களை மறைத்துக் கொள்வது, பெண்களாய், தனிநபராய், குழுவாய், சபையாய், நீங்கள் உங்களை போய் சியோனுக்குள்ள உங்களை நுழைத்து கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் பெரியவராயிருப்பார். இந்த பெரியவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த பெரியவர் நினைப்பதையும் வேண்டுவதையும் விட அதிகமாய் செய்கிறவர். ஆமென். இந்த பெரியவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர். ஆமென். இந்த பெரியவருடைய பிரசன்னத்திற்கு வந்து உங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா, ஆமென், உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும், உங்கள் சரீரம் எப்படி இருந்தாலும், உங்கள் சூழ்நிலைமைகள் எப்படி இருந்தாலும், எல்லா எதிர்மறையான கிரியைகளையும் மாற்றி உங்களுக்கு நல் வாழ்க்கையை கொடுக்க இன்றைக்கு இந்த பெரியவர் நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த தேவ சமூகத்தில் இருக்கிற கர்த்தர் இன்றைக்கு எனக்கு கொடுத்து இதை உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் செய்ய போகிற கிரியையை, ஹல்லேலூயா, இன்னைக்கு ஆண்டவர் என்னை அனுப்பினதே அனல் மூட்டு, அவ்வளோதான். ஆமென். என்ன பேசணும்ப்பா இந்த பெண்கள் கூட்டத்தில், கர்த்தர் என்ன சொல்ல விரும்புறீங்க வருகிறவர்களுக்கு? நீ அவர்களை அனல் மூட்டணும். நீ உன்னை அனல் மூட்டணும். என்னோட ஆண்டவர், நீ முதல்ல உன்னை அனல் மூட்டணும். அல்லேலூயா. அடுத்து இப்போ தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? நீ அனல் மூட்டி எழுப்பு. அப்போ அனல் அபிஷேகிக்கிறது அவர் வேலை, அனல் மூட்டுறது என் வேலை. ஆமென். இது இங்கிலீஷில் ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, ஃபேன் த ஃப்ளோ ஃபயர். ஃபேன் த ஃபயர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? வேகமாக அடிக்க மாட்டோம், அது இன்னும் கொஞ்சம் எரியறதுக்கு என்ன பண்ணுவோம்? அந்த காலத்தில் அடுப்பு பயன்படுத்தினவர்களை கேட்டால் என்ன பண்ணுவாங்க? இது என்ன பண்ணும்? அந்த ஃப்ளேமை இன்னும் எரிய வைக்கும். ஆமாம், இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் இருக்கிறதுனால இப்படி பண்ணால் ஏறுது இறங்குது, அப்படி ஆயிடுச்சு. அம்மாமார்கள் பாட்டிமார்கள்லாம் கேட்டால் என்ன பண்ணுவாங்க? அது என்ன பண்ணுது? அந்த ஃபயரை எரிய வைக்குது. இன்றைக்கி நம்ம அதை செய்ய போகிறோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி கர்த்தர் நம் நடுவில் அதை தான் செய்ய போகிறார். அவர் இன்றைக்கு அனல் மூட்ட விரும்புகிறார். இன்றைக்கு நம்ம இன்னும் அதிகமாக தேவனுக்காக, தேவனுக்குள்ளே எரிய வேண்டும். இதில் இருக்கிற பலன்கள் ரொம்ப அதிகம். ஒருவேளை நீங்கள் எதை நம்பி இங்கே வந்தீங்க, எதை எதிர்பார்த்து வந்தீங்க? ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கலாம், ஒரு விடுதலை எதிர்பார்த்து வந்திருக்கலாம், வியாதியிலிருந்து ஒரு சுகத்தை நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கலாம். எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் காரியத்தில் ஒரு பிரேக் த்ரூ எனக்கு வேணும், கடன் பிரச்சனைகள், வறுமைகள், கேலி கிண்டலுக்கு நடுவில் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு இதை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை என்ன தெரியுமா? தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுகிறவர்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென். கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுறவங்களுக்கு இது எல்லாம் அவங்க போய் தேட வேண்டாம், அது அவங்க பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக வரும். அவங்க போய் அதுக்காக எதுவுமே பிரயாசப்பட வேண்டாம். தேவை இருக்கா உங்களுக்கு? இது தேவையா? கர்த்தர் அதை உங்களுக்கு சந்திப்பா. இந்த சுகம் உங்களுக்கு தேவை, இந்த சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்வீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அந்த சுகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னா அந்த தலைமுறை இயேசுக்குன்னு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுப்பார். ஹல்லேலூயா. நான் இயேசுக்குன்னு என் தலைமுறை ஒப்பு கொடுக்குறேன். என் பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் இயேசுக்காக வாழணும். கடைசி காலத்தில் இன்றைக்கி நமக்கு நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கான்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் நான் சொல்கிறேன், அது பத்தாது, அறுவடை மிகுதி. இன்றைக்கும் அதுதான் உண்மை. இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நிறைவேற்றுகிறதுக்கு அநேக ஊழியர்கள் தேவை. கடைசி காலத்துக்கு வந்திருக்கிற நாம் அநேக ஊழியர்களை எழுப்பி ஆக வேணும். ஏன்னா ஒரு நிலை நல்ல ஊழியர்கள் எல்லாம் வயதாகி முதிர்ந்து மரித்து போயிட்டாங்க. இன்னொன்று இந்த பக்கம் திரும்பி பார்த்தா மோசமான ஊழியங்கள் எழும்பி கொண்டிருக்கிறது. ஆமென். ஒளியின் வேஷம் தரித்தவர்கள் எழும்பி கொண்டிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில், இந்த கடைசி காலத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழுகிற தீமோத்தேயுக்களை எழுப்ப வேண்டிய பொறுப்பு லோவிசால்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட லோவிசால்களாக தான் கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு. ஒரு நல்ல இரட்சகனாகிய மோசேயை பாதுகாத்து ஒளித்து வைத்து உலகத்துக்கு கொடுக்கிறதற்கு ஒரு ஸ்திரீ தேவை. அது அழகா மோசேவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு மிரியம் தேவை. இப்படி ஸ்திரீகளால் காக்கப்பட்ட ஆண்கள் பெரிய காரியத்தை வேதத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அனல் மூட்டி உங்களுடைய அக்கினியை நீங்கள் எரிய வைத்தீங்கன்னா
அந்த அனல் என்ன பெனிஃபிட்ஸ், என்ன நன்மைகளை கொடுக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நமக்கு தெரிந்த ஒரு வசனம் ஆதாரமாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். போதும் சிஸ்டர், ஆவியிலே அனலாயிருங்கள். இந்த ஃபர்வெண்ட் இன் ஸ்பிரிட், ஆவியில அனலா இருங்க. இந்த ஃபர்வெண்ட், இந்த அனலா இருங்கன்ற வார்த்தையை எப்படி அதை லத்தீன்ல எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, டு பாயில், கொதிக்கிறதுன்னு அர்த்தம். ஆமென். உள்ள என்ன இருக்கோ அது வெளியில என்ன பண்ணும்? பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி எனக்குள்ள இருந்தா அது அனலாய் நிச்சயம் வெளிப்படும். என் பக்கத்துல வருகிறவர்களுக்கு அந்த அனல் தெரியும். ஆமென். நான் ஒரு வீட்டுக்குள்ள போனா அந்த அனல் அந்த வீட்டுக்குள்ள நான் கொண்டு போவேன். அல்லேலூயா. நம்புறீங்களா? அதனுடைய அர்த்தமே அது. ஆவியில் அனலா இருங்கன்னா, அப்பா லைஃபோட இருங்க. லைஃப் வித் ஃபயர். அந்த கொதிநிலை எப்படி இருக்கு? அது சும்மா என்ன பண்ணாது? அமர்ந்திருக்காது, அமைதியா இருக்காது. உண்மையாகவே தேவனுடைய உங்க எல்லாருக்குள்ளேயும் ஃபயர் இருக்கு, உங்க எல்லாருக்குள்ளேயும் அக்கினி இருக்கு, நீங்க எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க. ஆனா இன்றைக்கு கர்த்தர் அந்த கொதிநிலைக்கு உங்களை கொண்டு போகணும்னு விரும்புகிறார். டு பிகம் ஃபர்வெண்ட், அனலாக்க விரும்புகிறார். அனலாக்க எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இந்த அனல் உங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது, முதல்ல நான் உங்களுக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்க போறேன். இந்த வார்த்தையை நம்ம பாசத்துக்கு அப்புறம் ஜெபிக்க போறோம். ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை. இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். அந்நியராகிய அந்த மெலித்தா தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். இப்ப நனைந்து, முற்றிலுமா நனைந்து, கப்பல்ல இருந்து என்ன பண்ணாங்க? அவங்க ஜீவன் தப்ப என்ன பண்ணியிருக்காங்க? தண்ணியில இறங்கி நனைந்து முற்றிலுமாய் வந்திருக்காங்க. ஒரு தீவுக்கு வராங்க. அந்த தீவின் பேர் மெலித்தா. அந்த தீவில் இருக்கவங்க இவங்க என்னதான் கஷ்டப்பட்டு வராங்கன்னு சொல்லி அன்பின் நிமித்தமாக, பேசிக்கா ஒரு அன்பின் நிமித்தமாக என்ன பண்றாங்க? ஏற்றுக்கொள்றாங்க. இன்னைக்கு உலகத்தாருக்கு இருக்கிற அன்பு கூட அநேக கிறிஸ்தவருக்கு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப பரிதாபமா இருக்கு. அவங்களுக்கு இருக்கிற கம்பேஷன் கூட நமக்கு என்ன பண்றது இல்ல, இருக்கிறது இல்லை. அது ரொம்ப பரிதாபமான நிலை. இன்றைக்கு இயேசுவிடத்துல கேட்கணும், எல்லாம் இருந்தும் அந்த அன்பில்னா ஓசையிடுகிற, அவ்வளவுதான். நம்மளை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அப்படிதான் சொல்லுவாங்க. ஓசையிடுகிற கைத்தாளம் கேட்கறதுக்கு மட்டும்தான் பிரயோஜனம். அதை தவிர அதை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. கேட்கறதுக்கு நல்லா இருக்குமே தவிர இந்த கைத்தாளத்தை வச்சு என்ன பண்ண முடியாது? வேற எதுக்கும் பயன்படாதது போலவே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் அன்பில்லாமல் ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷை பேசினாலும் எதற்கும் பிரயோஜனம் இல்லை. ஆமென். ஆவியானவர் வர வர, நான் தான் சொல்லிட்டேன் முதல்ல, உதடுகள் மாத்திரம் இல்லை, இடம் கொடுத்து அவர் எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த தீவார் அவர்களுக்கு பாராட்டின கொஞ்சம் எப்படி பாருங்க, நிறைவாய் அன்பு செலுத்தி இருக்கிறாங்க. ஆமா, அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தேவன் என்று தெரியாம நிறைய பேருக்கு என்ன பண்ணியிருக்காங்க? நமக்கு தெரியாது. ஆண்டவர் நம்மளை எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு டெரிட்டரியிலிருந்து இன்னொரு டெரிட்டரி, இல்லை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு முன்பாக நம்மை பரிசோதித்ததுக்கு அப்புறமா தான் ப்ரொமோஷன் தருவார். ஆமென். டெஸ்ட் இல்லாம இந்த உலகத்துல ஒருத்தரும் உயர்ந்ததே இல்லை, வாய்ப்பே இல்லை. அதுவும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சோதிக்கப்படாமல் ஒருவரும் பொன்னாக விளங்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அப்ப நீங்க இன்றைக்கு உயரத்துல யாராவது ஒருத்தரை பாக்குறீங்க, உயர்த்தி யாராவது ஒருத்தரை கர்த்தர் வச்சிருக்காருன்னா நிச்சயமா அவங்க டெஸ்ட்ல பாஸ் பண்ணவங்களா தான் இருப்பாங்க. நம்பர் 1. நம்பர் 2, இல்லைன்னா பிசாசுக்கு இடம் கொடுத்து அவன் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தின் பேர்ல என்ன பண்ணுவாங்க? உயர்ந்திருப்பாங்க. இந்த 2 கேட்டகரி தான். கர்த்தரால் ஒரு மனுஷன் உயர்த்தப்பட்டிருப்பான் என்று சொன்னால் நிச்சயமாய் அவன் பரிசோதனைக்கு பின்பாகத்தான் உயர்வு அவனுக்கு வந்திருக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்படி ஒருவேளை சில நபர்களை கர்த்தர் அனுப்பி நமக்கு ஒரு பரிசோதனை வச்சிருப்பார். இரக்கமுள்ளவருக்கு அவர் இரக்கமுள்ளவராக இருப்பார். நீங்க இறங்காததுனால கர்த்தருடைய இரக்கம் என்ன பண்ணிருக்கோம்? நான் போயிருச்சுன்னு சொல்ல மாட்டேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கு. I will not say that is taken from you. It's waiting. நீங்க இரக்கமா இருக்கு, நீங்க உங்க மாமியாருக்கு செய்கிற இரக்கம், நீங்க உங்க மருமகளுக்கு செய்கிற இரக்கம், நீங்க உங்க சுற்றி இருக்கிற பந்தத்தாருக்கு செய்கிற இரக்கம், அதை கர்த்தர் கவனிப்பார். இஃப் யூ ஆர் கம்பேஷன், அவர் உங்க மேல மனதுருக்கமா இறங்குவார். நீங்க அந்த மற்றவர்களுக்கு செய்கிற அந்த கிருபை, கர்த்தர் அப்படி இருப்பார். உத்தமனுக்கு அவர் உத்தமனா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, ஏன் எனக்கு உயர்வு கிடைக்கல? உத்தமமா இருந்தா தேடி வரும். அல்லேலூயா. ஒருவேளை சில கால தாமதங்கள் நீங்க சந்திக்கலாம், ஆனா கால தாமதம் என்பது உத்தமத்தை பரிசோதிக்கிற நேரம். சாமுவேல் கால தாமதமானது எதுக்கு? சவுலுக்கு பொறுமை இருக்கான்னு கர்த்தர் பார்த்தார்.
எஸ் ஆர் நோ? கொஞ்சம் காலதாமதம் சாமுவேல் ஆன உடனே சவுல் என்ன பண்ணிட்டாரு? பலி செலுத்திட்டார். டிலேஸ் ஆர் டேஞ்சரஸ். நான் சொல்லுவேன், பிள்ளை கால தாமதமாகுதா இயேசு விட்டு பின்வாங்கிறாதீங்க. உயர்வுகள் கால தாமதமாகுதா இயேசு விட்டு பின்வாங்கிறாதீங்க. கர்த்தர் உங்களை கூர்மையா பார்ப்பாரு. தாமதமான நேரங்கள் தான் கர்த்தருடைய கண்கள் ஒரு மனுஷின் மேல உற்று கவனிக்கிற நேரம். அப்பா கொடுத்தாலும் கொடுக்க விட்டாலும் நான் உங்களை பிடிச்சிக்குவேன். இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். என்ன 10,000 இன்க்ரிமெண்ட் கொடுத்துருவாங்களா? ஒரு நிமிஷத்துல 10,000 செலவாயிரும். அந்த 10,000த்துக்காக இயேசுவை நான் விட மாட்டேன். உம்மை நான் மறுதளிக்க மாட்டேன். உம்மை பார்த்து கேள்வி கேட்க மாட்டேன். நீர் இருக்கிறீரா இல்லையா, கண் தெரியுமா கண் தெரியாதான்ற கேட்க மாட்டேன். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் ஆசை நீர் ஒருவரே. அல்லேலூயா. அப்படி சொல்லுகிறவர்களுக்கு எல்லாமே தேடி வரும். ஆமென். நிச்சயமா தேடி வரும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா ஒரு பரிசோதனை இருக்கு. எல்லாமே உயர்வுகளுக்கு முன்பாக ஒரு பரிசோதனை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அக்கா வந்தது பரிசோதனை தான். கர்த்தர் தான் அந்த அக்காவை அனுமதிச்சாரு. அந்த சோதனை வந்தது ஒரு பரிசோதனை தான். அந்த சோதனையில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க, என்ன பேசுனீங்க, என்ன சொன்னீங்க, என்ன செஞ்சீங்க, நீங்களும் அவ செஞ்சா நானும் செய்வேன் பழி வாங்கியிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்க அந்த நன்மையை கொஞ்சம் பாஸ் பண்ணியிருப்பார், எடுக்கல. ஆமென். மறுபடியும் ஒரு டெஸ்ட் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த டெஸ்ட்டில் ஜெயிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆமென். அரியர் வச்சோன்னே என்ன பண்ணுறோம், 6 மாதம் கழிச்சு படித்து மறுபடியும் எழுதுகிற மாதிரி 6 மாதம் டிலே ஆகிடும். உடனே என்ன பண்ணணும், நம்ம படித்து திருப்பி எழுதணும். ஆமாம் ஆமாம், அப்பா நடந்த போது என்ன பண்ணிட்டேன், நான் பேசிட்டேன், இப்போ நான் பேச மாட்டேன், இப்போ ஆண்டவரே அப்படின்னு கையை தூக்கி நின்றுங்க. நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், அடுத்தடுத்து சில வசனங்களை காண்பிக்கிறேன். அதன் மூலமாக நிறைய ரகசியங்களை இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆமென். அந்த தீவார் பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. ஒரு அந்நியர்களுக்கு, ஒரு பெயர் தெரியாத முன்பின் தெரியாதவர்களுக்கு அன்பு செலுத்தி அனல்ல அக்கினியை மூட்டுறாங்க. இப்போ இந்த வசனம், என்னுடைய கணவர் இந்த பிரசங்கத்தை, இந்த பகுதியை ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு நல்ல பிரசங்கம் செய்வார். அதுலேருந்து ஒரு குறிப்பை நான் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். ஓகே. இப்போ அவர் அந்த அந்த பகுதி உங்களுக்கு தெரிஞ்சதுனால அது ஒரு கதையை போல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ அக்கினி எரிந்து கொண்டே இருக்கு. அக்கினி எரி என்ன பண்ணணும், விறக போடணும். இப்போ விறகை கொண்டு வருகிறதுக்கு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, போய் அவங்கவுங்க பார்ட்டிசிபேஷன் போய் விறகு எடுத்துடுறாங்க. பவுல் என்ன பண்ணுறாரு, ஆமாம் பவுல் என்ன பண்ணுறாரு, அவரும் போய் விறகு எடுத்துட்டு வர்றார். விறகை எடுக்கிறார், நடக்கிறார், அக்கினி கிட்ட வரார். ஆனால் அந்த டைம் எல்லாம் அதுக்குள்ளே ஒன்று இருந்தது, விரியன். இந்த விரியன் அதுக்குள்ளே என்ன பண்ணிகிட்டே இருந்துச்சு, தூக்கிட்டு போகும்போது கூட ஏன்னா தாளாட்டு போடுறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கும் போல உள்ள. ஆமாம் தானே, யோசிச்சு பாருங்க. உள்ளே தானே இருந்தது, உள்ளவே இருந்தது. தூக்கும் போதும் உள்ளே இருந்திருக்கு, நடக்கும் போதும் உள்ள அப்படியே இருந்திருக்கு. கொண்டு போய் போடும் போது என்ன பண்ணியிருக்கு. ஆனால் இந்த அனல் உரைத்த உடனே என்ன பண்ணிடுச்சு, அனலா இருக்கிறவர்கள் ஒரு எல்லைக்குள்ள போனாலே அந்த வெளியே வரும். ஆமென். இயேசு கிறிஸ்து ஒரு எல்லைக்கு போறார், கெதரேன் அப்படின்ற ஒரு எல்லைக்கு. சீஷர்கள்லாம் என்ன பண்றாங்க, நீங்க முன்னாடி போங்கப்பா அப்படின்னு சீஷர்களை முன்னாடி அனுப்புறாரு. நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க போகிறதுக்குள்ள புயல் அடிக்குது, காற்றடிக்குது, அது அடிக்குது, இது அடிக்குது. இது தேவன் பண்ணாரா? அந்த எல்லையில் இருக்கிற ஸ்பிரிட்ஸ் எதிர்க்குது. ஏன்னா இதுவரைக்கும் இந்த கெதரேன ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து எத்தனை பிசாசுகள், 1000 பிசாசுகள். என்ன பேர் அந்த மனுஷனுக்கு, லேகியோன் என்ற ஒரு பிசாசு கூட்டம் என்ன பண்ணிருக்கு, அந்த எல்லையை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இந்த எல்லைக்குள்ள சுவிசேஷமும் ரட்சிப்பும் வெளிச்சமும் வருதுன்னு உடனே காற்றடிக்குது, புயல் அடிக்குது. உங்க வீட்டில் உங்க வாழ்க்கையில காற்றடிக்குது, புயல் அடிக்குதுன்னா தயவு செஞ்சு ரிவர்ஸ் கியர் போட்டுறாதீங்க, முன்னேறி போங்க. ஒரு பெரிய விடுதலை அங்க இருக்கு, அங்க பெரிய ரட்சிப்பு இருக்கு, அங்க ஒரு கூட்டம் இருக்கு. கூட்டம் இல்லைனாலும் ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் ஒரு கூட்டத்தை ஜெயிச்சிருவார். அல்லேலூயா. அதை மேற்கொண்டு இயேசு என்ன சொல்றாரு, அடக்குறாரு. அப்படிதானே பண்றாரு. தேவன் ஒருவேளை அந்த புயலும் காற்றையும் அனுமதிச்சிருந்தா தேவனை நோக்கி ஜெபிச்சிருப்பார். ஆமா தானே, நான் சொல்றது கரெக்ட் தானே. இங்க என்ன பண்ணார், காற்றையும் கடலையும் அதட்டினார். யார் அதட்டுவார், கர்த்தர். யார் அதட்டுவார், பிசாசு. அப்ப அந்த கிரியை செய்தது எது, அந்த காற்று வந்தது யாரால, அந்த புயல் வந்தது யாரால. உங்க வாழ்க்கையில் நிறைய பெண்கள் சொல்ற ஒரு ஸ்டோரி என்கிட்ட, நான் ஜெபிக்கலன்னா நல்லா இருக்கு சிஸ்டர், நான் ஜெபிச்சாதான் சிஸ்டர் வீட்டில் சண்டை வருது. நான் 4 நாள் ஃபாஸ்டிங் போடலான்னு இங்கே நான் பொருத்தனை எடுத்துட்டு போன உடனே என்ன வந்துடுது, வீட்டில் ஃபங்க்ஷன் வந்துடுது, சொந்தக்காரெலாம் வந்துடுறாங்க. சொந்தக்காரர் வந்தால் எப்பங்க ஃபாஸ்டிங்கை போடுறது, ஃபீஸ்டிங் தான்.
கரெக்டா இல்லையா நான் சொல்றது? யோசிச்சு பாருங்க. அதுதான். ஏன்னா நீங்க எப்படியும் ஜெயிச்சிருவீங்களோ, வந்துருவீங்களோ, உங்க ஜபத்தினால உங்க வீட்டுக்கு ஒரு விடுதலை வந்துருமோன்ட்டு பிசாசு என்ன பண்ணுவான்? எதிர்காற்றையும் காற்றையும் கடலையும் நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அதட்டணும். அதை நீங்க அதட்டணும். ஏசு அதை அதட்டினார். ஏன் தெரியுமா? இந்த எல்லைக்குள்ள வந்துடக்கூடாது. இந்த அனல், இயேசுக்குள்ள இருக்கிற அனல் இந்த எல்லைக்குள்ள வந்தா அதுக்குள்ள இருக்கிறது என்னது? வெளியே வருது. இப்ப இயேசு அவன் இடத்துல போகல. நீங்க நல்லா அந்த பகுதியை போய் வாசிச்சு பாருங்க. அவனே ஓடி வரான். பவுல் போய் என்ன பண்ணுது? பவுல் போய் இது விரியன் வந்து கவிக்குச்சு பவுலை. இப்ப இயேசு அந்த எல்லைக்குள்ள கால் வைக்கும் போதே ஓடி வருது இந்த பிசாசு. வந்த உடனே பிசாசு ஒரு ஜபத்தை ஜபிக்குது. ஒரு பெரிய டெலிவரன்ஸ் அங்கே நடக்குதா இல்லையா? அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அனலுள்ளவர்கள், அனலுள்ள அட்மாஸ்பியர். முதல்ல உங்கள் நிமித்தமாக அட்மாஸ்பியர் நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சு. யூ ஹாவ் டு கிரியேட் அன் அட்மாஸ்பியர். உங்கள் சூழ்நிலைமே அனலாக்கணும். உங்கள் வீட்டை அனலாக்கணும். உங்கள் வீட்டின் எல்லைகளை அனலாக்கணும். அல்லேலூயா. இந்த அனல் பட்ட உடனே வெளியே விரியன் வரும். விரியன் வந்து கவ்வின உடனே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இவன் எப்போ சாவான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமாம் தானே? நம்மளை சுற்றி 4 பேர் இருப்பாங்க. நம்ம எப்போ சாவோன்னு பார்க்க, நம்ம பிள்ளைங்க எப்போ தப்பு பண்ணும் அதை சொல்லி காமிக்கலான்னு பார்க்க, இல்லை உண்மையா இல்லையா? எப்போ நம்ம கணவர் ஏதாவது ஒன்று நமக்கு ஆகும், ஒரு வியாதி வந்த உடனே அம்மா அங்கே வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுவாங்க. நீ ஜெப குறைவுனால தான் உனக்கு வியாதி வந்துருச்சு, நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு அதனால தான் உனக்கு வியாதி வந்துருச்சு. வெயிட் பண்ணுவாங்க. எனக்கு என்ன ஒரு ஒரு சகோதரியை பகிர்ந்து கொண்ட ஒரு சம்பவம் இது. அவங்களுக்கு குழந்தை ரொம்ப வருஷமா இல்லை. ஒரு வெளியாட்கள் பேசுகிற மாதிரி, தேவனை அறியாதவர்கள், ஆபிரகாமை தெரியாதவர்கள் பேசுகிற மாதிரி சபைக்குள்ளே இருக்கிறவங்க பேசுகிறாங்கக்கா. என்ன, நான் ஒரு தேவனை அறியாத குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன். என் சொந்தக்காரங்க எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி தான் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்களும் பேசுகிறாங்க. ஏன்? அவங்களுக்கு ஆபிரகாமை தெரியாதே. 100 வயதிலும் தேவன் ஒரு பிள்ளையை கொடுக்க முடியும் என்று சொல்லி தேவனை அனுபவித்த ஆபிரகாம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரியும், கர்த்தரால் செய்ய முடியும். செத்த கர்ப்பம், செத்த சரீரம், இந்த 2க்குள்ளிருந்து ஒரு பிள்ளையை புறப்பட செஞ்சு அந்த பிள்ளையை வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா மாற்றி அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளைக்கு 12 பிள்ளையை கொடுத்து வானத்தின் நட்சத்திரங்களை போல சந்ததியை வரப்பண்ண வல்லமை உள்ள தேவன் ஒருவர் உண்டு. அது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். அதை புறஜாதியார் ஒரு பிரச்சனையை பார்க்குற மாதிரி, ஒரு பிரச்சனையை நீதி தீர்க்கிற மாதிரி, ஒரு பிரச்சனையை நியாயம் தீர்க்கிற மாதிரி, ஒரு பிரச்சனைக்கு வார்த்தையை சொல்லுகிற மாதிரி நீங்களும் நானும் சொல்லக்கூடாது. அந்த பிள்ளைய பார்க்கும்போது, என்ன பிள்ளை இல்லையா, டாக்டர் கிட்ட போனையா, உனக்கு இது வந்துச்சா அது வந்துச்சான்னு கேட்காம, ஆபிரகாமின் தேவனும் கூட இருக்கிறாரு, எலிசபெத்தின் தேவனும் கூட இருக்கிறாரு, அன்னாளின் தேவனும் கூட இருக்கிறார். தைரியமா இரு, உன் சந்ததி இயேசுவுக்கு சொல்லிட்டு போங்க 4 வார்த்தை. அந்த பிள்ளை எப்படி கட்டப்படும்? அந்த பிள்ளை எப்படி கட்டப்படும்? ஆமென். ஒருவருக்கு வியாதி வந்த உடனே அப்பதான் அவங்க செஞ்ச பாவத்தை எல்லாம் நீங்க மனசுல வச்சு சொல்லிட்டு இருப்பீங்க. இயேசுவே அதை மறந்துட்டேன்றார். ஆமென். அக்கிரமக்காரன் தன்னுடைய அக்கிரமத்திலிருந்து திரும்பி தேவனிடத்துல வந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்த உடனே கர்த்தரே அதை முதுகுக்கு பின்பாக தூக்கி போட்டுட்டாரு. அவரே அதை மறந்துட்டார். ஆனா நீங்க கரெக்டான ஞாபகம் வச்சுட்டு வந்து ஜெபம் பண்றன்ற பேர்ல பிரேயர் பாயிண்டாவே அந்த பாவத்தை சொல்லி, இயேசுவின் நாமத்துல இன்றைக்கு அந்த கிரியைகள் அப்புறப்படட்டும், சபையை விட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட நீதி தீர்ப்புகள் போகட்டும். ஆமென். தேவன் ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனை நம்ம தள்ளக்கூடாது. கர்த்தர் நம்ம நியாயம் தீர்க்கல, நம்ம செய்தவர்களை கணக்கில் வைத்து கர்த்தர் நமக்கு ஒரு வியாதியை கொடுத்திருப்பாரானால் இன்றைக்கு நின்றுக்க முடியாது நம்மளால. கர்த்தர் எப்படி பார்த்தாரோ என்னை, நான் அப்படியே மற்றவர்களை பார்க்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர். நீர் என்னை எப்படி நேசித்தீரோ அப்படியே நானும் மற்றவர்களை நேசிக்க எனக்கு இருதயத்தை தாரும் ஆண்டவரே. அவங்கள மாத்துங்க, இவங்கள மாத்துங்க இல்லை, என்ன மாத்துங்கப்பா. எனக்குள்ள மாற்றங்களை கொடுங்கப்பா, என் சிந்தையில மாற்றங்களை கொடுங்கப்பா, என் பேச்சில் மாற்றங்களை கொடுங்கப்பா. அட்மாஸ்பியரை அனலாக்குற பொறுப்பு பெண்களுக்கு தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஒரு குடும்பத்தை நீட்டா வச்சுக்கிறது யாரு? பெருக்கி கூட்டி கழுவி சுத்தம் பண்ணி கிச்சனை கிளீன் பண்றதெல்லாம் யாரு? ஒரு மாம்ச பிரகாரமான பிசிக்கலான ஒரு வீட்டை எப்படி நீங்க மாற்றி சீரமைக்கிறீர்களோ அப்படியே ஆவிக்குரிய மண்டலத்திலும் சீரமைக்கிற பொறுப்பு பெண்களுக்கு தான். எப்படி தேவையில்லாதது தூக்கி வெளியில தள்ளி தேவையுள்ளது சரியான இடத்துல வச்சு அதாவது அந்த இடத்துல வைக்கணும், இதை இந்த இடத்துல வைக்கணும், கை கெட்டுற தூரத்துல கடுக வைக்கணும், உள்ள கொண்டு போய் பாஸ்மதி ரைஸை வைக்கணும். வைக்கிறீங்கல்ல? வைக்கிறோமா இல்லையா?
கை கெட்டுற தூரத்துல கடுக வச்சு உள்ள மறைச்சு பாஸ்மதி ரைஸ் வைக்கிறோம். முந்திரி பருப்பு எங்க வச்சிருக்கீங்க? கை கெட்டுற தூரத்துல வச்சிருக்கீங்க. பாக்ஸை போட்டு மறைச்சு உள்ள வச்சிங்கல்ல. எதை எங்க வைக்கணும்னு நமக்கு தெரியுது இல்ல? ஆமாவா இல்லையா? ஒரு மாம்ச பிரகாரமான குடும்பத்தை நடத்த பெண்களுக்கு இதெல்லாம் தெரியணும்னா, ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை நடத்துற பெண்களுக்கு ஆவிக்குரிய கண்கள்ல எதை எங்க வைக்கணும், எதை வெளியே தள்ளணும், எதை உள்ள கொண்டு வரணும்னு தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு அதுக்காக தான் ஆண்டவர் அனலாக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. அட்மாஸ்பியர்ல ஒரு அனல். என் வீட்டுக்குள்ள எப்போ ஒரு அனல் இருக்கணும். ஏதாகிலும் வர முயற்சி செய்தா கூட இந்த அனல் அதை வெளியே தள்ளணும். அந்த பொறுப்பு குடும்ப தலைவிகளுக்கு தான் உண்டு. என் கணவர் ஜபிக்க மாட்டேங்கிறாரு, என் பிள்ளைங்க ஜபிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ஜபிச்சிங்களா? நீங்க உங்க அட்மாஸ்பியர் அனல் ஆக்குனீங்களா? அது அனல் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? அந்த அனல் வர வர விரியன் வந்தது உண்மைதான், பிரச்சனை வந்தது உண்மைதான், கவ்வினது உண்மைதான். ஆனா பவுல் செஞ்சது என்ன தெரியுமா? கை அப்படி பண்ணுங்க பாப்போம், உதருங்க. எனக்கு பிடிச்சிருக்க விரியன் எல்லாம் உதருங்க. உங்க அனல் வந்ததுனால சில பிரச்சனை வந்துச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால ஆமேன் வந்ததா இல்லையா? கொஞ்சம் அனல் வந்த உடனே இந்த பிரச்சனை வந்துச்சு. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப பிரச்சனை வந்துருச்சேன்னு தண்ணியை ஊத்தி இந்த அனல் அணைச்சிடக்கூடாது. இந்த விரியன் சாகணும்னா இன்னும் அனல் தான் ஆகணும். இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை என்ன பண்ணிடுறாங்க? பிரச்சனை வந்த உடனே ஜபத்தை தண்ணி ஊத்தி அணைச்சிடுறாங்க, விசுவாசத்தை தண்ணி ஊற்றி அணைச்சிடுறாங்க. விசுவாசத்தை எரிய விடணும், ஜபத்தை எரிய விடணும், உபவாசத்தை எரிய விடணும். பிரச்சனை வர வர விரியன் கவ்வின உடனே என்ன பண்ணிடக்கூடாது, அனலை குறைச்சிடக்கூடாது, இப்பதான் கூட்டணும். ஏன்னா இந்த அக்கினி தான் இந்த விரியனை அழிக்க போகிறது. இன்றைக்கு விரியன்களை அழிக்கிற ஒரு அக்கினியை கர்த்தர் உங்களுக்குள்ள எரிய செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி கைகளை அசைச்சு அப்படியே அந்நிய பாஷை பேசுங்க. உதருங்க உதருங்க இயேசுவின் நாமத்துல. கவ்வி இருக்கிற விரியன்களை உதருங்க. வியாதி என்கிற அந்த விரியனை உதருங்க. வறுமை என்கிற விரியன் உதறி கை உதறி ஜெபம் பண்ணுங்க. வீட்டை பிடிச்சிருக்கிற ராஷி கதரபா நீங்க ஜெபிங்க கைகளை அசைச்சு. பவுல் தள்ளினாரே, இன்றைக்கு கர்த்தர் அனல் ஆக்குகிறார். இந்த அட்மாஸ்பியர் அனல் ஆக்குறார். இந்த சபையை ஒரு அனல் ஆக்குறார். எல்லைகள் எல்லைகள் எல்லைகளுக்கு ஒரு அனல். ரகபதரபக ஷிகதரபதரோ உதறி உதறி ஜெபம் பண்ணுங்க. கவ்வி இருக்கிற விரியன்களை தள்ளுங்க, அந்த அக்கினியில தள்ளுங்க. இப்போ ஒரு அனலை மூட்டுவோம், இப்போ ஒரு அக்கினியை எரிய வைப்போம். கர்த்தருடைய பலிபீடத்தில் அக்கினி எரியட்டும். உதறுங்க, உதறி 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 ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்துல. இது உங்களை அழிக்க வந்த விரியன் அல்ல, இது நீங்கள் யார் என்று உங்களை நிரூபிக்க வந்த விரியன். இந்த பிரச்சனை உங்களை அவமானப்படுத்த வந்தது அல்ல, உங்களை அலங்கரிக்க வந்தது. உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை வெளிப்படுத்த வந்த விரியன். இந்த விரியன் வரலனா பவுலுக்குள்ள இருக்கிற அனாயிட்டிங் வெளியே வந்திருக்காது. அந்த தீவுக்கு ரட்சிப்பு வந்திருக்காது. அந்த தீவில் விடுதலை வந்திருக்காது. இயேசுதான் அதை அனுமதித்தார். இயேசுதான் அதை அனுமதித்தார். ஆனால் அனல் மூட்ட வேண்டியது உன் வேலை. அனல் மூட்டு அனல் மூட்டு அனல் மூட்டு எரிய விடு. சாகட்டும் இந்த விரியன்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். இந்த அக்கினிக்கு இரையாக இந்த விரியன்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பலிபீடத்தில் அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கு. எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே, என்னில் அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் 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 அனலாக்கும் அக்கினி ஜுவாலை. என்ன அனலாக்குங்க, என்னில் அசைவாடும் அனலாக்கும்
ஜுவாலையே எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே இறங்கிடும் தேவனே என்னில் அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே என்னில் அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்ல. வீட்ல ஒரு அட்மாஸ்பியரை நீங்க தான் கிரியேட் பண்ணும். ஆவிக்குரிய சூழ்நிலை. என் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு இருள் இருக்கு. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? சர்ச்சில் இருக்கும் போது நல்லா இருக்கேன் சிஸ்டர், நல்லா ஜெபிக்க முடியுது, நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையை பேசி ஆராதிக்க முடியுது. ஆனால் வீட்டுக்கு போனால் என்னால் முடியல. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? அந்த அனுபவத்தில் எத்தனை பேர் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க? உங்களுக்கு இன்று கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்குறார். அட்மாஸ்பியரை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணும். சூழ்நிலைமையில் ஒரு அனலை உண்டாக்கணும். அந்த அனலை கொண்டு வருகிறது, அந்த அக்கினியை கொண்டு வருகிறது பலி. ஆமென். ஆண்டவரே என் வீட்டை ஒப்பு கொடுக்குறேன், அர்ப்பணிக்கணும். ரெண்டாவது துதி. அல்லேலூயா. அதனால் நான் எப்போவுமே சொல்லுவேன், நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், என்னுடைய மெசேஜில் நீங்கள் கேட்டிருப்பீங்களான்னு தெரியல, மறுபடியும் சொல்கிறேன். ஒரு சின்ன ப்ளூடூத் ஸ்பீக்கர் வீட்டில் இருக்கணும். பெரிய சபைகள், சில சபைகளுக்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த சபைகள் இருக்கிற எல்லா தோட்டத்தில் கூட ஸ்பீக்கர்ஸை கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்போவுமே பாட்டு ஓடிட்டுருக்கும். பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா பின்னாடி என்ன போய் ஓடிட்டுருக்கு? மியூசிக் ஓடுதா இல்லையா? அட்மாஸ்பியரை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறாங்க சாப்பிட்றதுக்கு. ப்ளசண்ட்டாக நம்ம என்ன பண்ணோம்? சாப்பிடணும். இருக்கா இல்லைங்களாங்க? உண்மையா இல்லையா? ஆனால் ஏன் நம்ம அந்த அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ண மாட்டேங்கிறோம்? ஏன் நம்ம அதை செய்ய மாட்டேங்கிறோம்? வீடுகளில் காலையில் எழுமின உடனே பாத்திரம் உருட்டுற சத்தம் கேட்குது, ஏன் இங்கே வா இங்கே வான்ட்டு இந்த சத்தம் கேட்குது. நீங்கள் கூப்பிடல போகிறது கூட உள்ளே வந்துடும் போல யூட்டர்னை போட்டு. எழும்பின உடனே என்ன பண்ணணும்? பாடல்களை போடணும். துதியின் சத்தம், பாட்டை போட்டு. ஏன்னா நம்ம பாடிக்கிட்டே இருக்கோம், சம்டைம் பேசணும், ஸ்டாப் ஆயிரும் பேசுறதுக்காக. ஆனால் ஒரு சாங் அப்படியே போட்டு விட்டுட்டு ஒரு ஸ்பீக்கர் என்ன பண்ணணும்? அறைக்குள்ளே இருக்கணும். அப்படியே அந்த அறைக்குள்ளே பாடல் ஓடிக்கொண்டே இருக்க 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 நீங்கள் என்ன பண்ணுங்க? வேலை செய்யுங்க, வீட்டில் பிள்ளைங்க ரெடி ஆகட்டும், அது நடக்கட்டும். ஆனால் அந்த அட்மாஸ்பியரில் துதி இருந்துக்கிட்டே இருக்கும். சின்ன அமேசானில் என்னென்ன வாங்குறீங்க? சின்ன ப்ளூடூத் போய் பாரு, துதி. ஃபஸ்ட்டு அட்மாஸ்பியர் அனல் ஆகட்டும். இப்போ கொஞ்சம் கோபம் வர்ற அனல் உரைக்கிற மாதிரி வரும், வெளியே வரும். காலையான சண்டை வராமல் இருக்கா? இருக்காது, வந்துடும். அப்படியே அனல் உரைத்து வெளியே வரும்பொழுது இந்த அக்கினி என்ன பண்ணிடும்? அதை அவ்வளோதான். இதான் சிம்பிள் ரகசியம். துதி எழும்பு. அட்மாஸ்பியர் உங்கள் கையில் தான் இருக்கு. என் வீட்டில் ஜபிக்க முடியல நீங்கள் சொல்லக்கூடாது. வீட்டை மாற்றுகிறதுக்காக தான் அந்த வீட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதே வீட்டையே குறை சொல்லிட்டு இருந்தா பேசாமல் வீட்டை மாற்றி காலி பண்ணிடுவோமோ அப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க. காலியெல்லாம் பண்ணாதீங்க, வீட்டை மாற்றுங்க. சர்ப்பங்களை மிதிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமாம் தானே? இயேசு போகிறதுக்கு முன்னாடி 2 பேரா 70 பேரை உள்ளே அனுப்புறாரு. எதுக்காக? இயேசுவால் முடியாதா? போய் அட்மாஸ்பியரை மாற்று ஃபஸ்ட்டு. அல்லேலூயா. அப்படிதான் அனுப்புறாரு 2 பேர். அவர்கள் போய் பிசாசு எல்லாம் முதல்ல மடங்கடிச்சாங்க. அப்புறம் இயேசு போய் ஃப்ரீயாக மினிஸ்ட்ரி பண்ணார். இன்னைக்கு வந்து என் குடும்பத்துக்கு ரட்சிப்பு வரணும், பெரிய நன்மைகள் நடக்கணும், அற்புதம் நடக்கணும், ஃபர்ஸ்ட் அட்மாஸ்பியரை மாற்றணும். அந்த 70 பேர் போய் எப்படி வானத்திலிருந்து மின்னலை போல கீழே தள்ளுனாங்களோ அப்படி நீங்க தள்ளணும். அதை தள்ளுறதுக்கு முதல்ல அட்மாஸ்பியர். அல்லேலூயா. பண்ணுவீங்களா? அனலாக்கணும். இன்னைக்கு முடிவெடுங்க. வீட்டில் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், ஓடட்டும். இன்னைக்கு போட்டோன்னே திட்டுவாங்க 4 பேர், என்ன பாட்டு ஓட்டு, சும்மா சத்தமாக போட்டு பக்கத்து வீட்டுக்காரட்டு சண்டை இழுக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே அழகாக நீங்கள் கேட்குற மாதிரி போட்டு என்ன பண்ணும்? பாட்டு உள்ளே போக போக போக, நான் தான் சொல்லுவேன், பாடல்கள் உள்ளே போக போக சரியான சமயங்கள்ல அந்த பாடல் உங்களுக்கு வந்து வெளியே வரும். ஆமென். அதை கர்த்தர் பார்ப்பார். அந்த விசுவாசம் உள்ள வார்த்தைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார்? பார்ப்பார். என்கிட்ட ஒண்ணுமில்ல அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏதாவது ஒரு வந்தார். நேற்று கூட என்னோட பிள்ளைக்கு சுகமெல்லாம் போயிடுச்சு நைட்டு. அப்படியே சுகமெல்லாம் பிள்ளைய வச்சுட்டு என்னப்பா இப்படி இருக்கே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணோம்? அந்த சுகம் இல்லை அப்படின்றத நாங்கள் கண்டுபிடித்த உடனே 2 பேருடைய வாயில வந்து உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை.
அவ்வளவுதான். அனல் ஆக 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 அந்த அனலுக்கு இரையாக அந்த பிரச்சனை மாறும். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது அனல், முதல்ல அட்மாஸ்பியரை மாற்றுகிற ஒரு அனல். இன்றைக்கு கர்த்தர் நீங்க சுமந்துட்டு போகணும் இயேசுவின் நாமத்துல. இன்னைக்கு நீங்க சுமந்து கொண்டு போகிற அனல், சர்ச்சில் மட்டும்தான் என்னால் ஜெபிக்க முடியுது, வீட்டுக்கு போனா முடியலன்ற எல்லா இயலாமையும் மாற்ற போகுது. இனி உங்க வீட்டுக்குள்ள அப்படியே என்ன பண்ண போகுது? ஆமா, அந்த 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 அட்மாஸ்பியர் மாற மாற என்ன ஆகும்னா, ஆவியானவர் உங்களை ஜெபிக்க தள்ளுவார், ஆராதிக்க உங்களை என்ன பண்ணுவாரு? ஆமென். போ போ போ, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போ, பிரகாரத்திலிருந்து வந்துடாத, போ போ, இன்னும் உள்ள போ, இன்னும் உள்ள போ. அங்க இயேசு உங்களோடு பேசுவதற்கு காத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை தள்ளி கொண்டு உள்ள போவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இனி வீட்டை குறை சொல்லக்கூடாது, இன்னைக்கு கணவரை குறை சொல்லக்கூடாது, இன்னைக்கு மாமியாரை இன்னைக்கு குறை சொல்லக்கூடாது, மருமகளை குறை சொல்லக்கூடாது. மாற்ற வேண்டியது என் வேலை. ஏன்னா உங்களுக்குள்ளதான் அந்த அனலை கர்த்தர் இன்றைக்கு வைத்து அனுப்புகிறார். இனி யாரையும் குறை சொல்றது இல்லை. மாறலன்னா அது உங்களை தான் கர்த்தர் கணக்கு கேட்க போறார். ஆமேன். உங்களுக்குள்ள அந்த அனலை கர்த்தர் பற்ற வைத்து அனுப்புகிறார். ரெண்டாவது நம்ம எடுத்துப்போம். ஆமேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மனுஷரை குறித்து. கொலோசியர் 4:12. மற்ற ஒருவர் யாராகிலும் சங்கீதம் 39 எடுத்து வாசிக்கலாம். ஜபங்களில் போராடுகிறான் அப்படின்னு இருக்கு இல்லையா? யார்? எப்பாப்ரா. அவர் ஜபத்துல என்ன பண்றாரா? கொலோசி சபைக்காக போராடுகிறார். அவருடைய ஜபத்தை வந்து ஆங்கிலத்தில் அப்படியே fervent in prayer அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அவருடைய ஜபம் அனலுள்ள ஜபம். ஆமென். இன்னைக்கு இந்த அனலுள்ள ஜபம் செய்கிறதற்கு தான் என்ன இல்லை, ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு அக்கௌண்ட் போட்டு தான் ஜபம் பண்றாங்க, அனலா ஜபிக்கிறதே இல்லை. அக்கௌண்ட் போட்டு ஜபிக்கிறது, எழுதி வச்சு ஜபிக்கிறது, அது எதுவுமே தவற சொல்லலை. எழுதி வைங்க, கண்டிப்பா நமக்கு தேவை. ஏன்னா அந்த ஜபத்துக்கு பின்பாக நம்ம என்ன பண்ணலாம்? அற்புதங்களை ரெக்கார்ட் பண்ணலாம். ரெக்கார்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனா அதை ஜபிக்கும் பொழுது அனலாய் போராடி ஜபிக்கிற அந்த போராட்ட ஜபத்தை கர்த்தர் நமக்குள்ள வைக்க போறார். ஆமென். ஒரு காரியத்துக்காக ஜபிச்சுட்டு இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லைகள்ல ஆர்மி இருக்காங்க. ஒரு எல்லையை வந்து நம்ம காப்பாற்றணும்னா அவங்க போறாங்க. இல்லை இல்லை அங்கே டெரரிஸ்ட் வந்துட்டார், நாங்கள் திரும்பி வந்துட்டோம்னு சொன்னால் நீங்கள் அவரை பார்த்து என்ன சொல்வீங்க? நீ எல்லாம் ஒரு ஆர்மி மேனா சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஆமாம். அப்போ ஒரு நம்ம ஒரு ஜபிக்க போகிறோம், ஜபிக்க முயற்சி செய்கிறோம், அந்த ஜபத்துக்கு ஒரு எதிர்மறையான வல்லமை வந்தோன்னே சோர்ந்து போயிடுறோம். அப்படின்னா அது அனல் இல்லாத ஜபம். நீங்கள் உங்கள் மாம்சத்தில் முயற்சி செய்கிறதுனால தான் தோற்று போகிறீங்க. மாம்சம் பலவீனம் உள்ளது. அந்த மாம்சத்தின் வழியாக நீங்கள் ஜெபிக்க முயற்சி செய்யும் பொழுது உங்களால் நீண்ட நேரம் ஜெபிக்க முடியாது. என்னுடைய சாட்சியை சொல்லும் போது ஒரு சில சகோதரிகள் கேட்பாங்க, எப்படி உங்களால் அவ்வளோ நேரம் ஜெபிக்க முடிஞ்சிச்சு? எப்படி உங்களால் முடிஞ்சிச்சு? அதுவும் அந்த வயசில் எப்படி முடிஞ்சிச்சு உங்களால் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், வாலிப பிள்ளையா திருமணத்துக்கு முன்பாக தான் உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். கல்யாணம் ஆச்சுன்னா நேரங்கள் என்ன பண்ணும்? சுருக்கப்படும். வீட்டில் கவனிக்க வேண்டியது நிறைய இருக்கும். அதனால ஒருவேளை இங்கே யாராவது வாலிப பிள்ளைங்க இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க தான் பிள்ளைக்கு சொல்லுங்கள், அது பொன்னான நேரம். நீங்களும் இயேசும் அவரும் நீங்களும் ரொம்ப அற்புதமான நேரம். அப்போ அந்த நேரத்தில் எப்படி ஜபிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, மாம்சத்தில் ஜபிச்சா 10 நிமிஷம் 1 மணி நேரம் மாதிரி தெரியும். ஆனால் அனலோடு ஆவியில் ஜபிச்சா 1 மணி நேரம் 10 நிமிஷம் மாதிரி தெரியும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை அனலாக்க விரும்புகிறார். உங்கள் ஜப வாழ்க்கை மாறப்போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? கஷ்டப்பட்டு நான் ஜபிக்கிறேன் சிஸ்டர். இல்லை சிஸ்டர், ஜபம் உங்கள் ப்ரேயர் வந்து ஃபயராக மாறப்போகுது. எப்பாப்பரோட ஜெபம், அவன் போராடி ஜெபிச்சான். கொலேச சபை முழுவதையும் ஜெபிச்சு அவரை எப்படி ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருந்தார். எப்படி அது முடிஞ்சிச்சுன்னா அவருடைய ஃபர்வென்ட் அனலுள்ள ஜெபத்தினால்தான். என் கூட சேர்ந்த சங்கீதம் 39 முதல் 3 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இதுதாங்க பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ரகசியம். என்னங்க? என் வாயை கடிவாளத்தால். ஃபர்ஸ்ட் ஜெயமே அங்க வந்துருதுங்க. முதல் ஜெயமே எங்க வந்துருது? துன்மார்க்கன். இப்ப எப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. தாவீதுடைய சங்கீதம் இது. தாவீது உட்கார்ந்துருக்கிறாரு, எதிரில் துன்மார்க்கர் உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கலாம். சும்மா ஒரு கற்பனை தான், அப்படிதான் சொல்றாருன்னு வச்சுக்கோ. துன்மார்க்கர் உட்காந்துட்டு என்னத்தான் பேசுறான்னு பார்ப்போம். அப்படிதானே? மரணமும் ஜீவனும் இப்படியே பண்ணிட்டு இருங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன் பார்த்துக்கோங்க. நான் வந்து அப்புறம் சொல்லுவாங்க சில நான் கட்டையில் போனாதான் அப்போதான் உங்களுக்குலாம் என்னை பற்றி தெரியும். நல்ல வார்த்தை சிஸ்டர்.
அவர் சொல்றாரு, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக அவன். ஏன்னா துன்மார்க்கனுடைய வேலையே உங்க வாயிலிருந்து வார்த்தையை வாங்கி அதை வச்சே உங்களுக்கு கீழே தள்ளுறதுதான். அந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க, துன்மார்க்கன் வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன் அடக்கி வைக்கிறார் அந்த வார்த்தைகளை, அடக்கி அடக்கி வைக்கிறார். ஏன் தாவீதை அடக்கி வைக்கிறீங்க? அடுத்த வசனத்தை வாசிங்க. ஊமை ஆயிருங்க சிஸ்டர், பிரச்சனை முடிஞ்சிச்சு சிஸ்டர். ஆமென். ஊமையா இருந்தேன். இது ஆண்கள் அவ்வளவா இல்லை, கேட்டால் அவங்க சொல்லுவாங்க கரெக்டாக சொன்னீங்க சிஸ்டர். நீங்கள் உங்கள் மெசேஜ்லேயே எனக்கு பிடிச்ச பாயிண்ட்டே அதுதான். தாவீது சொல்கிறாரு, நான் என்ன ஆயிட்டேன்? ஊமை ஆயிட்டாலே பிரச்சனை சால்வ். அடுத்தடுத்து அவர் சொல்கிறத பார்க்கணும். ஊமை ஆயிட்டா அப்படியே இருந்துடக்கூடாது. ஊமையா அடுத்து பார்ப்போம். நலமானது உள்ள இருக்கு, நான் தான் கரெக்டுன்ற பாயிண்ட் எல்லாம் உள்ள இருக்கு. நீங்க ஒரு பாயிண்ட் கொடுத்தா அடுத்து நான் பாயிண்ட் கொடுப்பேன். 5000 கொடுத்தேன்னு சண்டை போடுறீங்களே, போன மாசம் 10,000 நான் கொடுத்தனேன்ற பாயிண்ட் எல்லாம் உள்ள நலமானது இருக்கு. பேசுனா நம்மளும் ஒருத்தர் என்ன பண்ணலாம்? என்கிட்ட நிறைய பாயிண்ட் இருக்கு பேசுறதுக்கு. அவர் சொல்றாரு, நலமானதையும் நான் பேசாம ஆயிட்டேன். நான் செஞ்சது, நான் பண்ணது, நான் விட்டு கொடுத்தது, நான் இழந்தது, அமைதியாயிட்டேன் நான். ஏன் தெரியுமா? இந்த துன்மார்க்கன் வெயிட் பண்ணிட்டே இருக்கான், என் வாயிலிருந்து வர்ற வார்த்தையை பிடித்து அதை வைத்து என்னை தாக்குவதற்கு. நலமானதையும் நான் பேசாம இருந்தேன். இதெல்லாம் அவர் அடக்க அடக்க அவருக்குள்ள ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குது பாருங்க அடுத்த வாரம். துக்கம் அதிகரித்தது. ஓகே, குட். துக்கத்துல 2 துக்கம் இருக்கு. ஒன்னு லௌகீக துக்கம், இரண்டாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம். லௌகீக துக்கம். இந்த லௌகீக துக்கத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார், கவலைப்படாதப்பா கவலைப்படாதப்பா கவலைப்படாத. ஆனா இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம் இருக்கு பாருங்க, அது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தேவை. ஒரு தப்பு செஞ்ச உடனே துக்கம் வரணும். ஒரு தவறான வார்த்தையை பேசின உடனே மனது என்ன பண்ணணும்? அடிச்சுக்கணும். அப்பதான் சரியான ஸ்பிரிட் உள்ள இருக்குன்னு அர்த்தம். இது அடக்க அடக்க இவருக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா, ஃபர்ஸ்ட் துக்கம் வந்துருச்சு, அடுத்து என்ன வருது பாருங்க, உள்ள ஒரு அனல் வருது. இப்ப இந்த அனலை அவர் எப்படி அந்த அனலை எப்படி பிரயோகிக்கிறார்? கத்தி தான். அந்த கத்தியை வச்சு ஆளையும் வெட்டலாம், காய்கறியும் வெட்டலாம். ஆமா தானே? இப்ப இவருக்குள்ள ஒரு அனல் வருது. இப்படியே இந்த அனலை கொண்டு போய் யார்கிட்டயாவது கத்தி கொதறி துப்பி எடுத்துறாம அந்த அனலை அடக்கி வச்சு, இப்ப அடுத்த வார்த்தை சொல்லுங்களேன், தியானிக்கையில் அக்கினி மூண்டு தியானிக்கிறார். இப்ப இதுதாங்க நம்ம ரகசியம். பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? கடிவாளம் போட்டுறணும், மௌனம் ஆயிரணும், நலமானது என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அப்படி நடக்கும்போது துக்கம் கண்டிப்பா இருக்கும். இல்லை நான் சொல்லவே மாட்டேன். நான் அவர் அதை ரெக்கார்ட் பண்றாரு. அவருக்குள்ள துக்கம் இருந்துச்சு, உங்களுக்குள்ளே அது துக்கமா இருக்கும். பேசியிருக்கலாமே, கேட்டிருக்கலாமே, பண்ணியிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் ஸ்டில் அடக்கிக்கோங்க. அது அடக்க அடக்க ஒரு அனல் வருது. இப்ப தியானிக்கிறாரு. என்ன தியானிக்கிறாரு? தன்னுடைய சூழ்நிலைமையை, கர்த்தர் தன்னை நடத்தி வந்ததை, அதை கடக்க பண்ணார், இதையும் கடக்க பண்ணுவார். இவர் தியானிக்க தியானிக்க அப்படியே அவருக்குள்ள நம்ம முன்னாடி வந்த பிரச்சனை எப்படி டீல் பண்ணோம், நம்ம ஜெபிச்சோம், கர்த்தர் கேட்டு நம்மளை விடுதலை ஆக்கினார். இப்ப தியானிக்க ஆரம்பிக்கிறார், தன் நிலையை தியானிக்க ஆரம்பிக்கிறார், தன் தேவனை தியானிக்க ஆரம்பிக்கிறார், தனக்கு முன்பாக இருக்கிற துன்மார்க்குடைய கிரியைகளை தியானிக்க ஆரம்பிக்கிறார். அவர் அப்படியே தியானிச்சு இப்ப வாயிலிருந்து வருது பாருங்க என்ன அடுத்த வார்த்தை, அனல் வந்து அக்கினி மூண்டு இப்ப விண்ணப்பம் பண்றாரு. அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடக்க வேண்டிய இடத்துல அடக்குங்க, கொட்ட வேண்டிய இடத்துல கொட்டுங்க. ஆமென். வாய துன்மார்க்கனுக்கு முன்பாக அடக்கி தேவனுக்கு முன்பாக திறந்த தாவீதுதான் ஜெயமுள்ள மனுஷனாய் வாழ்ந்து மரித்தார். அல்லேலூயா. நலமானதா இருந்தாலும் கொஞ்ச காலத்துக்கு அடக்கணும். அது நன்மையானதா இருந்தாலும் அடக்கி கர்த்தருக்குள்ள நம்ம ஒப்பு கொடுத்தா கர்த்தர் நமக்குள்ள ஒரு அந்த பேர்டன். எத்தனை பேருக்கு எல்லாருடைய வாழ்க்கை நடக்கும், துக்கம் வரும்போது ஜெபம் கூடுது. அந்த பிரச்சனை தான் என்ன பண்ணுச்சு, தள்ளி கொண்டு போய் கர்த்தருக்கு முன்னாடி நிக்க வச்சுச்சு. இவர் இப்ப பேசிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சு பாருங்க. பேசி இருந்தாருன்னா அவரால் போய் ஜெபிச்சிருக்க முடியாது. எஸ் ஆர் நோ? எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணிருக்கிறீங்க? பேசி சண்டை போட்டு அப்புறம் ஆண்டு மூஞ்ச பாக்குறதுக்கே என்ன பண்ணுது, வெக்கமா இருக்கு. அவர் பாருங்க எவ்வளவு, அதுதான் ஆவிக்குரிய மனுஷன். அங்க பேசல, அங்க அடக்கிட்டாரு. அடக்கணும்னு துக்கம் வருது. அந்த துக்கத்தை கொண்டு போய் கரெக்டா கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பமாய் செலுத்தின உடனே அந்த விண்ணப்பங்கள் தேவனுக்கு கேட்கப்படுது. ஆமென். இன்னும் ஒன்று சொல்ல விரும்புவேன். எப்பவுமே பெண்கள்
ஆண்கள் யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜெபத்தை யாரால ஏறெடுக்க முடியும்? பதில் கொடுக்கிற ஜெபத்தை யாரால ஏறெடுக்க முடியும் அப்படின்னா வேதத்தை தியானிக்கிற புருஷனாலும் ஸ்திரீனாலும் மட்டும்தான். கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்கிற ஜெபங்கள் தான் என்ன பண்ணப்படும்? கேட்கப்படும். இன்னைக்கு ஃபவுண்டேஷன், எந்த ப்ரேயருக்குமே ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கணும்? பிப்ளிக்கலாக இருக்கணும். ஒரு சூழ்நிலைமையை பார்த்த உடனே ஒரு சவால் நம்ம சந்திக்கும் பொழுது இந்த சவால் யாரால் வந்தது, எதனால் அனுப்பப்பட்டது, யாருக்காக அனுப்பப்பட்டது, யாரை மாற்ற வந்திருக்கிறது, இந்த சவால் முடிந்த உடனே என்ன கணத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறான்ற ஆவிக்குரிய டிசர்னிங்கோட ஒரு பெண் ஜெபிச்சாதான் அந்த ஜெபத்துக்கு என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும். தியானித்து ஜெபிங்கன்னு சொல்கிறேன். அது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பைபிள் வசனத்தில் ஒரு வசனத்தை தியானிச்சு அதை அப்படியே ஜெபமாய் மாற்றுவது. நம்ம ஃபாதர் அப்பா எத்தனை பேருக்கு தெரியும்? ஃபாதர் அப்பாவுடைய பாடல்கள் எல்லாம் இப்போ சமீபத்தில் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. நான் எப்பவுமே நிறைய பாட்டு பாடுவேன் அவருடைய பாடல்கள். அதில் போவாஸ் போவாஸ்னு ஒரு பாட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த பாடலை நான் பாடினேன்னா என்னை மறந்துடுவேன், என் சுச்சுவேஷனை எல்லாமே அந்த பாடும்போது அப்படியே இப்படி உலகமே விலகி அப்படியே பரலோகம் என்கிட்ட வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியே எல்லாமே மறக்கப்படுறது போல இருக்கும். நான் இந்த உலகத்தையும் மறக்கிறது மாதிரி இருக்கும். அந்த வரிகள் என்னை அவ்வளோ என்ன பண்ணியிருக்கு, என்னை தேய்ச்சிருக்கு, என்னை தூக்கி நிறுத்திருக்கு. ஆமேன். அவ்வளோ ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடலை பற்றி இந்த பாட்டு என்று கண்ணர் சொன்னார், பிரின்சிக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், அவள் எப்பவுமே அதை பாடுவா. அப்போ நான் கேட்டேன், எப்படி இந்த பாடலை எழுதுனீங்க? இந்த வரிகள், அந்த வரிகள் ரொம்ப நல்லா. போர்வை விரித்தே மூடுமையா உங்கோதுமையால் என்னை நிரப்புமையா, நிறைவான பரிசு நீர்தானையா, நிழல்தானே தங்கும் தஞ்சமையா. அப்புறம் ஒரு நல்ல வரிகள் இருக்கும், கடமை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. அந்த வரியை பாடும்போது எனக்கு அப்படி ஒரு உரிமை வரும். அது உங்க கடமைப்பா, என்னை காப்பாற்றணும், அது உங்க கடமை. நான் எனக்கு இந்த வரிகளை பாடும்போதெல்லாம் நான் யோசிப்பேன், எப்படி எழுதினார் இந்த பாட்டை, எப்படி இந்த வரிகளை அவர் எழுத முடிஞ்சிச்சு. ஒரே வரியில ஃபாதர் அப்பா இதுக்கு பதில் சொல்லிட்டார். நான் ரூத்தை தியானிச்சுட்டு இருந்தேன், அப்படியே தியானிக்க தியானிக்க பாட்டு வந்துருச்சு. தியானிக்க 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 தியானத்திற்கு பின்பாக வருகிற பாடல்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள், ஆராதனைகள் பவர்ஃபுல்லா இருக்கும். ஹல்லேலூயா. அது உங்களை மட்டும் இல்ல, தலைமுறைகளை ஆசீர்வதிக்கும். அவர் தியானிக்கும் போது கர்த்தர் அவருக்கு ஒரு பாட்டை கொடுத்தாரு. இன்னைக்கு அந்த பாடல்கள் எனக்கு மட்டும் இல்லை, என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமா மாறுது. தியானித்து அனல் கொண்டு விண்ணப்பம் செய்கிறது, தியானித்து அனல் கொண்டு உபவாசம் செய்கிறது, தியானித்து அனல் கொண்டு ஆராதனை செய்கிறது. இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நீங்க வேதத்தை தியானித்து ஜெபிச்சு பாருங்க, உங்க ஜெபங்கள் எவ்வளவு வித்தியாசமா இருக்குது. ஜெபிச்சு ஜெபிச்சு அப்படி உங்க தலைமுறைகளுக்கு நன்மைகளை சேர்த்து வைத்துட்டு என்ன பண்ணும்? என்னால் காசு பணம் பெருசா உங்களால் உழைச்சி உங்க பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க முடியாது. உங்க ஜெபம், உங்க முழங்கால், உங்க கண்ணீர், உங்களை நற்கிரியைகள், இதெல்லாம் உங்க தலைமுறைக்கு நீங்க சேர்த்து வைக்கிற பெரிய ட்ரெஷர். அல்லேலூயா. அதனால வாழ்நாள் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளால முடிஞ்சது நம்ம பிள்ளைகளுக்கு இது எல்லாவற்றும் சேர்த்து வைக்கணும். ஓகே, ஒரே ஒரு பாயிண்ட். நம்ம அடுத்து நம்ம ஒரு மனுஷனை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிச்சு முடிக்கலாம். உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறது முதல் நிலை. ஓகே, அனலை அனுபவிக்கிறது, அக்கினியை அனுபவிக்கிறது, அபிஷேகத்தை அனுபவிக்கிறது நம்பர் 1 ஸ்டெப். அவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கிறவங்க. செகண்ட் லெவல் அந்த அக்கினியை, அந்த அனலை, அபிஷேகத்தை சுமக்கிறது, கேரியர். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்சிங். ரெண்டாவது என்ன பண்றாங்க? சுமக்கிறாங்க. அனுபவிக்கிறதுக்கும் சுமக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு, ஆமா தானே? சுமக்கிறவங்க. மூன்றாவது யார் தெரியுமா? கடத்துறவங்க. அல்லேலூயா, ஆமென். இந்த 3 நிலையான அபிஷேகம் உங்க மேல இன்றைக்கு இறங்க போகுது. இந்த வார்த்தையை கேட்கும் போது நான் அப்படி இருக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஸ்திரீ மேலும் அந்த அபிஷேகம் வரும். அல்லேலூயா. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் லெவல்ல நின்றுடுறோம், அனுபவிக்கிறோம், போயிடுறோம். அடுத்த வாரம் அனுபவிக்கிறோம்,
போயிடுறோம். அடுத்த மாதம் பெண்கள் கூட்டத்தில் இருந்து அனுபவிக்கிறோம், போயிடுறோம். சுமக்கிறது இல்லை. இன்னைக்கு நீங்கள் சுமந்து கொண்டு போனால் தான் அந்த அட்மாஸ்பியரில் மாற்றம் வருது. அல்லேலூயா. இயேசு போகிறார். இப்போ நீங்கள் அந்த கெதரேனில் நம்ம வாசிச்சோமே, அந்த மனுஷன் இயேசுக்கு பின்பாக வருகிறேன்னு சொல்கிறார். ஆமாம் தானே? லேகியோனால் விடுவிக்கப்பட்ட, லேகியோனில் இடத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட மனுஷன். அப்போ ஏன் சொல்கிறாருப்பா நீ என் கூட வராது, பட்டணத்துக்குள்ளே போ. ஏன் ஏன் இப்போ எப்படி தெரியுமா போகிறாரு? அவர் இயேசுவை சுமந்துக்கிட்டு போகிறார். மாம்ச பிரகாரமாக இயேசுவை வேணா அந்த எல்லையில் இருக்கிறவங்க வெளியே தள்ளியிருக்கலாம். ஆனால் இயேசுவை சுமந்து போகிற இவனை வெளியே தள்ள முடியாது. இயேசுவை சுமந்து கொண்டு எல்லைகளுக்குள்ளே நீங்கள் போகணும். அதுக்காக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன் ஆண்டவரே இந்த குடும்பத்தில் நான் வந்து வாச்சனோ கட்டிக்கிட்டேனோன்னு கேட்குறீங்களா? ஏன் இந்த ஊருக்கு வந்தனோ, எங்கள் ஊர் அப்படி இருக்குமாக்கும் எங்கள் ஊர் அப்படி இருக்குமாக்கும்னு சொல்கிறீங்களே, இந்த எல்லைக்கு உங்களை வர வச்சதே இயேசு சுமந்து வரதான். அல்லேலூயா. இந்த எல்லையில் இருக்கிறவங்களுக்கு இயேசு தேவை. அந்த இயேசு உங்ககிட்ட இருக்கிறார். அந்த குடும்பத்துக்கு ஏன் வந்தா நீங்க அழுது கொண்டிருக்கீங்கன்னு நற்செய்தி சொல்றேன். அந்த குடும்பத்துக்கு இயேசு தேவை. அந்த குடும்பத்தில் இருக்க பரம்பரை சாபங்களை உடைக்கிறதுக்கு இயேசு தேவை. அந்த குடும்பத்தில் இருக்கிற பரம்பரை தலைமுறை வருகிற வியாதிகளை முறிக்கிறதுக்கு இயேசு தேவை. அதனாலதான் கர்த்தர் உங்களை கொண்டு போய் அந்த குடும்பத்தில் வச்சாரு. இயேசுவை சுமந்து கொண்டு போகிற மனுஷியாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களை வைப்பாராக. அல்லேலூயா. இயேசுக்கு பின்பாக நீங்க வராதீங்க, என்னை விட்டு போங்கன்ற பேதுரு வான்றாரு. நான் வர்றேன் ஆண்டவரேன்றார், நீ போன்றார் ஆண்டவர். ஏன்? என்னை அவங்க தடுத்து நிறுத்தலாம், ஆனா என்னை சுமந்து போற உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. எப்படியும் இயேசு உட்புக நினைப்பார். ஆமென். இயேசு திரும்பி வந்துட்டாரு. ஆனா இயேசுவை சுமந்து கொண்டு ஒரு மனுஷன் உள்ள போனது போல இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? சுமந்து becoming a carrier of God's presence. கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிற ஆசாரியர்கள் கால்பட்டா யோர்தான் 2 பிளக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்த மனுஷனுடைய வீட்டுக்குள்ள ஆசீர்வாதங்கள் வந்து தங்கினது தாவீதே கேள்விப்பட்டு முன்னாயிட்டாரு. ராஜா தாவீது, எல்லாமே இருக்கு தாவீதுக்கு. ஆமா தானே? என்னையா கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிட்டாருமா. எல்லாம் இருக்கிறவர்கள் கூட உங்களை பார்த்து ஏக்கம் படுற மாதிரி கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணுனா கர்த்தருடைய பிரசன்னம் உங்க வீட்டில் இருக்கும். எத்தனை பேர் ஆமைன்றீங்க? எல்லாம் இருக்கிறவங்க வந்து நல்லா இருக்காங்க நீங்க நினைச்சுக்காதீங்க. எல்லாம் இருக்குதான் அவங்களுக்கு என்னப்பா கவலை. வீடியோவில் பார்த்தோன்னே என்ன நினைப்போம்? நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. அவங்களுக்கு என்னப்பா கவலை, நல்ல மாமியாராம் என்னை பார்த்து. இல்லை, ஏன்னா நானே இன்னொருத்தரை பார்த்து அப்படி நினச்சிருக்கிறேன். இன்னொரு ஊழியக்காரி, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது. அப்புறம் வீடியோவில் பார்க்கும்போது என்ன சொல்லணும், நல்ல கணவர் அவருக்கு, அவங்க ஹஸ்பண்ட் அப்படி பார்த்துக்கிறாராம். வீடியோ சாட்சியில் சொன்னாங்க. நல்ல மாமியார், அவங்களுக்கு என்ன கவலை, 2 பிள்ளைங்க, எல்லாமே நல்லா இருக்கு, நல்ல ஜபிக்கிற அம்மா, வெளிநாட்டில் தங்கச்சி, என்ன அவங்களுக்கு பிரச்சனை அப்படி யோசிப்பாங்க. இல்லை, நம்ம மற்றவங்களை பார்க்கும்போது எப்படி நினைப்போம்? ரொம்ப அழகா ஒரு ஊழியக்காரர் ஒரு பாட்டு எழுதியிருக்கார். எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ. ஆமென். எல்லாமே இருக்கு, ஆனா இப்ப அப்படிதான் ஒருத்தரை பார்க்கவும் நம்ம நினைப்போம் எல்லாமே இருக்கு, அவங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு நம்ம யோசிப்போம். இல்ல, எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி போராட்டங்கள் இருக்கும், சேலஞ்சஸ் இருக்கும். ஆமென். அப்பயே நீங்க எப்பவுமே நல்லதையே சொல்றீங்க. நல்லதையே ஏன் சொல்றேன்னா, ஏற்கனவே நீங்க கஷ்டத்துல வரீங்க, இதுல என் கஷ்டத்தை வேற உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? ஆமாவா இல்லையா? ஏற்கனவே சபைக்கு தோற்று போன்ற வருகிறவர்களுக்கு என் தோல்வியின் கதையை நான் ஏன் சொல்லணும்? நான் ஜெயிச்ச கதையை சொல்றேன். அல்லேலூயா. அது பெருமை அல்ல, அது உற்சாகப்படுத்துறது. ஐயோ 200 கிலோமீட்டர் எல்லாம் உங்களால ஓட முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா, இல்ல நான் ஓடி இருக்கிற 200 கிலோமீட்டர் உங்களால ஓட முடியும்னு சொல்றதுக்காக. ஆமென். அவ்வளவுதான், சிம்பிள், வேற ஒண்ணுமே இல்லை. வெரி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. இயேசுவின் நாமத்தில் அதை கர்த்தர் செய்வார். இப்படி ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பிள்ளையை எடுத்து ஊழியத்தில் பயன்படுத்த கர்த்தரால முடியும்னா உங்களால முடியும்னு சொல்றதுதான். ஆமென். தகுதி இல்லாத என்மேல் தேவதாயோ வரும் என்று நான் நினைப்பேன். ஊழியக்காருடைய பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது நான் சொல்லுவேன், எங்க அப்பாலாம் யாருப்பா, என்னையே நீங்க இந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்க, அந்த பிள்ளைகள்லாம் எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிதான் நான் பார்ப்பேன். ஏன்னா அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஊழியக்காரங்க அந்த பிள்ளைகளுக்கு செஞ்சிருக்கிறாங்க. அவங்க தியாகங்கள், அவங்களுடைய விதைகள் இருக்கு அந்த பிள்ளைகளுக்கு. ஒருவேளை அந்த பிள்ளைகள் இப்பொழுது தடுமாறுவதை போல இருந்தாலும் எனக்கு நல்லா தெரியும், அந்த பலன் இந்த பிள்ளைகளை தேடி வந்து இப்படி தூக்கி நிறுத்திடும்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. யாக்கோபு என்னத்தான் எத்தனா இருந்தாலும் வந்தாரு பாருங்க. வந்தாரா இல்லையா? ஏமாத்தினாதான் யாக்கோபு. ஆனா அந்த உடன்படிக்கையும் ஆபிரகாமின் அந்த
தியாகத்தையும் கர்த்தர் நினைவுல வச்சு விலை இருந்த யாக்கோபை பிடிச்சு இஸ்ரவேலை மாத்தினாரா இல்லையா? இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரருடைய பிள்ளைகளோ ஒருவேளை விழுவதை நீங்கள் பார்த்தோ இல்லை அதை பரியாசம் பண்ணோ நீங்க செஞ்சிடாதீங்க. ஆமென். அது ஊழியக்காரருக்கு மட்டும் இல்லை, விசுவாசிகளா இருந்தாலும் விசுவாச பிள்ளைகளுக்கா இருந்தாலும் சொல்றேன். ஆமென். தேவனை நேசிக்கிற எந்த குடும்பமும் அந்த பிள்ளைகளும் ஒருவேளை கீழே விழுந்து போறாங்கன்னா தயவு செஞ்சு பரியாசம் பண்ணாதீங்க. கர்த்தருடைய கிருபை வந்து அவங்களை தூக்கி நிறுத்திடும். 100% நான் நம்புறேன். அந்த அம்மாவுடைய ஜபம், அந்த ஊழியக்காருடைய பிரயாசம், அந்த அம்மாவுடைய கண்ணீர், அதெல்லாம் அந்த பிள்ளைகள் ஒருவேளை விழ போனாலும் பிடிச்சி எடுத்துருங்க. எத்தனை இருந்தா கூட அவனை இஸ்ரவேலா மாத்தி நிக்க வச்சோம். அல்லேலூயா. அதனால எத்தனை இஸ்ரவேல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சமயத்துல போய் நம்ம வாயை கொடுத்து நமக்கு எதுக்கு? அவன் எத்தனை இருந்துட்டு போட்டோம், இஸ்ரவேலா மாறிட்டு போட்டோம். நம்ம வேலை நம்ம ஜபிச்சு நம்ம பிள்ளைங்க விழாம அதுங்களை தூக்கி நிறுத்துறதுக்கான ஜபத்தை ஜபிச்சு வச்சிட வேண்டியது. எத்தனை பேர் ஆமேன்? ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நிறைய பேரோட பேசிட்டு இருக்கா, நான் முழு நிச்சயமா நம்புறேன். ஆவியானவர் பேசி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நடத்துதல் இந்த இடத்துல இருக்கிறத நான் முழுமையாய் நம்புகிறேன். இந்த இடத்துல ஒரு அனல் எழும்புகிறத நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா. Let this atmosphere change. ஆமென். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, நம்ம தெரிஞ்ச வசனத்தை ஒரே ஒரு பகுதியை 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் பேர் என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். எலியாவா எலிசாவா? ஓகே. அங்க ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க பேரு ஓகே. அந்த அம்மாவுடைய ஊர் பேரு அந்த கணம் பொருந்திய ஸ்திரீ. அதனால சுனேமியால்னே நம்ம என்ன பண்ணிடுறோம், சொல்லிடுறோம். இப்ப இந்த ஸ்திரீனுடைய பிள்ளை மரித்த பொழுது எலிசா என்ன பண்றாரு, அந்த பிள்ளையின் மேல கையோடு காலோடு. ஒரு அனலுள்ள மனுஷன் அனலை கடத்த முடியும். அல்லேலூயா. அனல் கடந்து போனா மரித்தவன் உயிரோடு எழும்புவான். உங்க வீட்டுல எது மறிச்சிருந்தாலும் உங்களுக்குள்ள அனல் இருந்தா அது உயிர்ப்பிக்கப்படும் சகோதரி. எலிசா ஒரு அனலுள்ள மனுஷன். அல்லேலூயா. அந்த எலிசாவின் அனல் ஒரு மரித்தவனை உயிர்ப்பிக்க கூடுமானால், பழைய ஏற்பாட்டிலே அது ஆகுமானால், புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தல காலத்தில் கடைசி காலத்தில் விசேஷித்த அபிஷேகத்தை இன்றைக்கு கர்த்தர் ஊற்றி இருக்கிற காலம் இது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அனாயிட்டிங் நிறைய, அனாயிட்டிங் சேம் தான், எல்லா காலமும் ஒன்று தான். ஆனால் கடைசி காலத்துக்கு ஒரு ஸ்பெஷல், ஆமாம் தானே, ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங்கை கர்த்தர் வச்சிருந்தார். அல்லேலூயா. நாங்கள் இந்த ஒரு வெளிப்பாடை ஆண்டவர் கொடுத்த போது ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி, ஐ திங்க் அப்போ ஜூடா கூட என் வயிற்றில் இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் குழந்தைக்காய் காத்திருந்த காலம் அந்த காலம். அப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டைம் கிடைச்சா உடனே கீபோர்டு வாசித்து தேவனை ஆராதிப்போம். ராஜாமங்கள்ல அப்படியே என்ன பண்ணுவோம், ஆண்டவர் வர்ஷிப் பண்ணுவோம். அப்போ இந்த வெளிப்பாடை ஜெபிக்க எங்கள் 2 பேருக்குள்ள அந்த வெளிப்பாடு கடைசி காலத்துக்குன்னு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். ஏன்னா கடைசி காலத்தில் பர்சிக்யூஷன்ஸ், நிறைய போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஆமென். நிறைய ஒளியின் தூதர் வேஷத்தை தரித்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய டிசர்ன் பண்ணணும். எதிர்மறையான நிறைய வல்லமைகள் என்ன பண்ணும், எழும்பும். கடைசி காலத்தில் சத்துரு ரொம்ப தீவிரமாக அவனுடைய கிரியைகளை கொண்டு வருவான். அது சத்துருனே தெரியாது, அப்படி கொண்டு வந்து சேர்ப்பான். இந்த கடைசி காலத்தில் தப்பி பிழைக்கணும்னா இந்த ஆண்டவர் சொன்னார் இல்ல, கடைசி காலத்தில் நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றும். இந்த அபிஷேகத்தை நம்ம வாஞ்சிக்கணும். எண்ட் டைம் அனாயிட்டிங் இதுக்கு பேர். இந்த எண்ட் டைம் அனாயிட்டிங் நீங்க கேட்கணும். ஏன்னா இந்த எண்ட் டைமுக்கு வரும்போது பாத்தீங்களா, எல்லாரும் நல்ல முறையில் இருக்கிறவங்க கூட வழுவி போயிடுறாங்க, விழுந்து போயிடுறாங்க, பின்வாங்கி போயிடுறாங்க. அப்படி ஒரு காலத்துல நம்ம எப்படி தப்பிக்கிறது? சில பேர்லாம் பார்க்கும்போது இவங்களே சரிஞ்சிட்டாங்களா, நம்ம எப்படி தப்பிச்சு இதுல இருந்து வெளியே வர்றது அப்படின்னா அந்த அனாயிட்டிங் தான் மேட்டர்ஸ். அனலா இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க அனலா இருந்தா தான் எதுவுமே என்ன பண்ணாது. எங்க மம்மி எனக்கு வாலிப பிள்ளைல சொல்லியிருக்கிறாங்க, பெண் பிள்ளை எப்படி இருக்கணும் தெரியுமா, அக்கி ஃபயர் மாதிரி இருக்கணும், அப்பதான் ஒரு பையன் பக்கத்துல வர மாட்டோம் அப்படி சொல்லுவாங்க எங்க அம்மா. ஃபயர் மாதிரி இருக்கணும். எங்க அம்மா வெக்கப்படக்கூடாது. யாராவது பேசினா, யாராவது பாய்ஸ் பேசினா, ஏதாவது ஜென்ஸ் பேசினா நான் இப்படி பேசுவேன். என்னண்ணே சொல்லுங்கண்ணே, அண்ணே கொஞ்சம் கொடுங்கண்ணே அப்படின்னு. இவர் கேட்பாரு, அவனுக்கு வெக்கம் ஷை அப்படிலாம் எதுவுமே இருக்காதா கேர்ள்ஸ் மாதிரி அப்படின்வாரு. அப்படியே நான் பழகிட்டேன். அம்மா சொல்லி கொடுப்பாங்க, தைரியமா பேசணும், கண் பார்த்து பேசு, நேரா பேசு, அண்ணன்னு சொல்லு, அப்படி பேசு அப்படி சொல்லுவாங்க. அப்ப நம்ம தைரியமா பேசும்பொழுதே அவங்க கொஞ்சம் என்ன பண்ணிடுவாங்க, நீங்க வெக்கப்படும் போதுதான் அப்படியே சொல்லுங்கண்ணே என்னங்கண்ணே அப்படி பேசிட்டா என்ன ஆயிடும், சாதாரணமா ஒருவேளை அவங்களுக்குள்ள ஒரு நெருடல் பெண்கள் கிட்ட ஒரு இது இருந்தா கூட நீங்க யதார்த்தமா இருக்கும்போது அவங்களும் என்ன ஆயிடுவாங்க, கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாங்க. எல்லா ஆண்களும் கெட்டவங்க இல்லை, ஒரு சில ஆண்களுக்கு வந்து ஒரு மாதிரி
அப்ரோச் பண்ணும். நீங்கள் நார்மலாக எதாவது அவங்கள எதாவது சரியம்மா போயிட்டு வரமா அப்படின்ட்டு போயிடுவாங்க. முடிஞ்சிடும், சிம்பிளாக முடிச்சிடலாம். ஆமேன். அப்போ சொல்லுவாங்க பெண்கள்லாம் வந்து ஃபயர் மாதிரி இருக்கணும், அப்போ தான் யாரும் நீங்கள் அனலாக இருந்தீங்கன்னா ஒன்றுமே உங்கள் பக்கத்தில் வராது. வந்தாலும் இந்த அனல் அதை விழுங்கிரும். தண்ணி ஊற்று நினைச்சாலும் இந்த அக்கினி அதை நக்கி போட்டுரும். எத்தனை லிட்டர் தண்ணியை கொண்டு வந்து இந்த பலிபீடத்தின் மேலே ஊற்றினாலும் அந்த பரலோக அக்கினி இருந்தால் அதை நக்கிரும். அல்லேலூயா. பூமிக்குரிய அக்கினியை தான் தண்ணி ஊற்றி அணைக்க முடியும். பரலோக அக்கினியை இந்த தண்ணி ஒண்ணுமே பண்ணாது. இன்றைக்கு கர்த்தர் அந்த அக்கினி உங்க மேல ஊற்ற போறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எவ்வளவு தண்ணீர் வந்தாலும், எவ்வளவு காற்று வீசினாலும், எவ்வளவு எதிர்மறையான வல்லமைகள் செயல்பட்டாலும், இந்த கடைசி கால அபிஷேகம், கடைசி கால அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்றீரே, இன்றைக்கே ஊற்றிடுமே. அப்படியே இந்த பகுதியை, இந்த வெளிப்பாட்டை ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் ஜெபிக்க வைக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? கடைசி காலத்துக்கு நான் ஒரு அனாயிட்டிங் வச்சிருக்கிறேன், அந்த அனாயிட்டிங்கை கேளுங்க கேளுங்க அப்படி நாங்கள் தியானித்து ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னே இந்த வரிகள், மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்றீரே, இன்றைக்கே ஊற்றிடுமே. அடுத்துதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அப்போ எனக்கு என்ன இல்லை, ஜூடா கூட என்னோட வயிற்றில் இல்லை. எங்கள் மேலே, என் பிள்ளைகள் மேலே, என் தலைமுறை மேலே ஊற்றிடுமே. எங்கள் மேலே, என் சந்ததி மேலே, சந்தானம் மேலே ஊற்றிடும். பிள்ளை இல்லை, ஆனா பாடல் வந்துருச்சு, பிள்ளை வந்துருச்சு பின்னாடி. அல்லேலூயா. உண்மை. எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு 2 பிள்ளைகள் நாங்கள் கைகளில் வச்சிருக்கிறோம். பாடும்போது பிள்ளை இல்லை, ஆனால் கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் வார்த்தையாய் சொல்லுகிறதை உங்கள் கண்கள் காண செய்வாராக, உங்கள் காதுகள் கேட்டதை உங்கள் கரங்கள் சுமக்க கர்த்தர் செய்வாராக. நிச்சயம் செய்வார். எனக்கு செய்த இயேசு உங்களுக்கும் செய்வார். ஆனா விசுவாசத்தோடு பாடுங்க, விசுவாசத்தோடு பாடுங்க. அந்த பாடல பாட பாட நான் பாடுறேன், எங்கள் மேலே. நான் யோசிக்கிறேன், இந்த பாடல நம்ம பாடினா பிள்ளையே இல்லாத என்ன சந்ததி மேல சந்ததின்னு சொல்லி பாடுறான்னு யோசிப்பாங்களோ அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சேன். இல்ல, விசுவாசத்தோடு நான் பாடுவேன். கர்த்தர் எனக்கு ஒரு தலைமுறையை கொடுப்பார், கர்த்தர் எனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பார், அதற்கு ஒரு சந்தானத்தை கொடுப்பார். நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்பேன். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல ஆமென். ஆனாலாம் மாற்றுவீங்களா? ஜெபிக்க போறோம். அவ்வளவுதான், நான் கொண்டு வந்த பாயிண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசி இருக்கிறார். இந்த ஜெபம் தான் ரொம்ப முக்கியமான ஜெபம். அதனால தான் எப்பவுமே வசனத்தை கேட்டு நான் சொன்ன மாதிரி தியானித்ததற்கு பின்பாக ஜெபிக்கிற ஜெபம் அனலுள்ள ஜெபம். அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு அனலுள்ள ஜெபத்தை செய்ய போறோம் என் கூட சேர்ந்து. ஆமென். இன்றைக்கு நிறைய ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு நேரா ஒரு வார்த்தையாவது வந்திருக்கும். எல்லா பாயிண்ட்டும் எல்லாருக்கும் பொருந்திருக்குமானா சிலது பொருந்திருக்காது. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு பொருந்துகிற ஒரு வார்த்தையாவது உங்கள் வாழ்க்கைக்கு நேரம் வந்திருக்கும். இன்னைக்கு நீங்க அதற்கு கீழ்ப்படிந்து அந்த கிரியைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க உங்களை அர்ப்பணிச்சீங்கன்னா முதல்ல உங்க அட்மாஸ்பியர்ல ஒரு அனல். ஹல்லேலூயா. அடுத்து உங்கள் ஜெபத்துல ஒரு அனல். அடுத்து உங்களையே ஒரு அனலாய் மாற்றி, எப்படி எலிசாவின் அனல் அந்த மரித்தவனுக்குள் போய் அவனை உயிரடைய செய்ததோ, உங்களுக்குள் இருக்கிற அனல் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, உங்க எல்லைகளில் உள்ளவருக்கு, உங்களுடைய இனஜன பந்துக்களுக்கு, நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கீங்க அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க உயிர்ப்பிக்கப்படணும், அவங்களுக்கெல்லாம் உங்க அனல் தேவை. எலிசா இருந்தாதான் அந்த அனலை வச்சுதான் என்ன பண்ண முடியும். ஆமென். அப்படித்தானே? எலிசா தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புறாரு. வேலைக்காரனெல்லாம் என்ன பண்ண முடியாது. நோ ரெப்ரசன்டேட்டிவ். உங்க குடும்பத்தில் இருக்கிற மரித்தவைகள் உயிர்ப்பிக்கப்படனா ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை. பிரின்ஸ் சிஸ்டர் வாங்க சிஸ்டர், நீங்க ஜெபிச்சா மாறும், நான் ஜெபிச்சா மாற வாய்ப்பு இருக்கு சிஸ்டர். உங்க அனல் அதை உயிர்ப்பிக்கும். நீங்க நீங்க உங்க அனல். அல்லேலூயா. எழுமி நிற்போமா? எழுமி நின்று ஷாதாராபாலா கதசே கதுனா நீராலா ஷீதராசே. கண்களை மூடி, எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம, எந்த சிந்தையும் மாறுதல், எந்த எதுவுமே வேண்டாம். கண்களை நல்லா மூடிடுங்க. இன்னைக்கு அனல் ஆகணும். நீங்க அனல் மூட்ட வேண்டியது உங்க கடமை. நீ அனல் மூட்டுன்னா ஆண்டு பவுல் சொல்றாரு தீமோத்திக்கு, நம்ம தான் அனல் மூட்டணும், நம்ம தான் அனல் மூட்டணும். கர்த்தர் ஒரு காற்றை, மெல்லிய காற்றை அனுப்புறார். இந்த காற்று உங்களை இன்னும் அதிகமா எரிய செய்ய போகிற காற்று. ஆமென். God is going to fan the fire. ஆமென். பரலோக ஒரு காற்று வருகிறது. கண்களை மூடினால்